ரொம்ப இந்த தடவை ரொம்ப அழகா ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. உபன்யாசம் உடனே சாத்துவதே உடனே போச்சு. இது ரொம்ப அழகிது. ஏன்னா எல்லாம் உபன்யாசம் வேற சாத்துவத வேற மூளைக்கு மூளை பண்ணிவிட்டு இதுக்கு இருக்குதா அதுக்கு இருக்குதான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும். சில பேர் கொஞ்சம் தூரம் போவா, சில பேர் நிலவே போடுவா. இப்ப எல்லாரும் கிருபையா இருந்து அனுபவிக்க ஒரு பெரிய பெருமை. அடியான சேர்ந்தவன் க்ஷத்ராய மகத ஆதிபத்யாய மகதே ஞானராஜ்யாதேத்யாஹ ஆசிதமே பீதாமாசாஸ்தே கேசவோ பரதா ராஜா சோமோஸ்மாகம் பிராமணாநாகம் ராஜேத்யாஹ தஸ்மாத் சோமராஜானோ பிராமணாः பிரதிப்யன்னாம ராஜ்யவதாதீர்ச்சாः ராஜ்யமேவாஸ்மின் பிரதிததாதி. இந்த வருஷம் ரொம்ப பெரிய பாக்கியம். சுவாமி வந்து நம்ம கிருபையா ஆச்சரியமா உபன்யாசம் இந்த மாதிரி மகான்கள் வந்து பண்ணுறதுன்னா இருக்கு. ரொம்ப பெரிய பிராப்தம் இருக்கணும். ஆச்சாரசீலங்கள் அனுஷ்டானத்தோட வேதாத்தியானம் பண்ணவா இருந்து சகலத்தமான பாண்டிச்சோட வேண்டியது ரொம்ப உபன்யாசம் பண்ற ரொம்ப சொல்ல முடியாத ஆனந்தம். அது எங்கேயோ உட்காந்து சொல்லியிருந்த பஞ்சாயத்து அது எனக்கு அனுகூலமா சுவாமி உட்காந்து ஒரு பிரஷ்டம் கூட செலுத்தி விட்டார். இந்த தடவை சுவாமிக்கும் சம்பாவனை கிரமமா பண்ண போறோம். வேதபாராயணத்துக்கு தனி ஒரு சம்பாவனை அவருக்கு பண்ணணும். பாராயணமும் பண்றேன். அதோடு கூட வருஷம் முன்னாச்சு வருவா. வேதமும் தெரிஞ்சுமானா வர வச்சு விட்டா எனக்கு சவுண்டா இருக்கும். கைசாய் கூப்பிட்டு சொல்ல முடியல. ரொம்ப ஆச்சரியமா அந்த சுவாமியுடைய சகாயத்துல ஒரு பிரஷ்டம் ரொம்ப அழகா கூட சிரிச்ச ரொம்ப பெருமை. இந்த 10 நாள் சுவாமி கூட இருந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களா நமக்கு அனுகூலம் பண்ண போல எல்லாரும் கூடி இருந்து இந்த பெருமையை அனுபவிக்கணும். ரொம்ப டைட்டில் குரவே தெய்வதாய பிராப்யாய பிராபகாய நம ஸ்ரீவிதயே நமஹ. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे संविधत्तां सदाविधि पुत्रिणे चिदचित्पित्रा पुत्रिणे परमेष्ठिना स्नुषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः. यस्मिन् पदं यदि पदे पदनारविन्दादि निक्रामदेव निधते निगमन्तभाष्यम् तस्यैव तं भगवतः प्रियभागिनेयम् वदामगे वरदविष्णुपदाभिधेयम् सत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलब्धैरखिलेष्वचिह्नैः श्रीभाष्यसिंहासनमात्मनीयम् यस्मै च दत्तं यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म
व्यामोहदत्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यदि परिवृढो यद्गीता नामदविषयदञ्जसा निगमपरिषन्नेदीयं संविरामयमाशयम् जननपदवीयातायातश्रमापकरं धियम् जनयतु समे देवः श्रीमान् धनञ्जय सारथिः। हरिः ओम्। यः पूर्याय मेधसेन दीयते सुमज्जानये विष्णवे ददाशति यो जानमस्य महतो महिब्रवाहादि से दुष्श्रवोभिर्युज्यञ्चिदभ्यसति तमुस्तोतारः पूर्यं यथा विदरुतस्य गर्भगुहविषा विपत्तना आस्य जानन्तो नाम चिद्विवर्तना बृहत्ते विष्णो सुमतिं भजामहे इन्दुरैपदुमत्तलर्मघ तनक्कुविन्मत् नक्कुवितरक्किरैवत् தந்துணையாயர்பாவின பின்ன கணக்கிரை மற்றையோர்க்கு எல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி மாயுரை தூது சென்று என்றும் என் துணை என் துணை என் துணை எந்த தந்தை தம்மானே திருவல்லிக்கேணி கண்டேனே யதக்ஷுதே சரஸ்வதி கோஷ்மஸ்மேஷு யன்மது तेन मेवादिनीवति मुखमन्धि सरस्वती। नमस्तदसे एतर्हि भगवतो महापुरुषस्य अपार करुणाम्बुराशेः श्रीमतो गीताचार्यस्य परया कृपया भगवतः भाष्यकारस्य महोत्सवे गीताभाष्ये नवमम् अध्यायम् अधिकृत्य उपन्यासः कर्तव्यः इति श्रीकृष्णसभा निर्वाहकैः आदित्यदासजनेन स्वयं उपन्यासः सम्प्रति प्रस्तूयते। तमेयं समाहितचित्ता भूयात् भूत्वेमम् उपन्यासं गीतायां राजयोगः इति शीर्षकं संश्रुत्य तस्यैव भगवतः गीताचार्यस्य तथा तद्भाष्यप्रणेतुः श्रीमतः भाष्यकारस्य तथा तस्य व्याख्यानकर्तुः भगवतः श्रीमतो वेदान्तदेशिकस्य परया कृपया अखिलान् अभीष्टान् हितान् मनोरथान् सम्प्राप्य समेतमान विभवाः सख पुत्र पौत्र मित्र कलत्र बान्धवाः शतायुषो भूयात् इत्याशास्य आचार्य करुणावलम्बी करुणाकरदासः उपन्यासमारभे। இந்த எம்பெருமானார் திருநக்ஷத்திரத்துல உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண சபா அடியனுக்கு கட்டளையிட்டார்கள். சரி போறது ரொம்ப நாளாச்சு. நம்ம கிருஷ்ண சபாவுக்கு வந்துடுவோம், ரொம்ப சுலபமான டாபிகா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடியன் சொன்ன கீதா பாஷ்யத்துல ஒரு அத்தியாயம் மட்டும் சொல்லலாம். எந்த அத்தியாயத்தை சொல்லலாம் அப்படின்னா பகவான் ரொம்ப ரொம்ப கொண்டாடின அத்தியாயம். நம்பியில வீட்டில் சாதிக்கிறார். இந்த அத்தியாயத்துடைய இன்ட்ரடக்ஷன் ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்ல பார்த்தா பகவானுக்கே நாட்டில் ஜலம் ஓடுறது. எதுக்காக ஓடுறது அப்போ நம்பியில சாதிக்கிறார். வீட்டில் கண்ணவிதான் சுசிகம் அத்தியம் என்றெல்லாம் இந்த ராஜயோகத்தை கொண்டாடுறான். ஆனால் பகவானுக்கே இந்த ராஜயோகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கே நாட்டில் ஜலம் ஓடுறது பண்ணணும்னு. ஆனா அவனால பண்ண முடியாது. அது வேற விஷயம். ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்பதாக கொண்டாடப்பட்ட 9வது அத்தியாயம். இதுல மொத்தம் 34 ஸ்லோகம் தான் இருக்கு. ரொம்ப சௌகரியம் பண்ணு. 34 ஸ்லோகம் தான். 34 ஸ்லோகத்தையும் நீங்க புஸ்தகத்தை வச்சுட்டு ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு புஸ்தகம் இங்க கிருஷ்ணசபால பகவத்கீதை அச்சு போட்டுருக்காங்க. யார் யாருக்கு வேணுமோ அவ ஒரு காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. 9 நாள் ரெஃபர் பண்ணுவோம். உபன்யாசம் இருக்கிறாரெல்லாம் போறது காசு கொடுத்து எடுத்துன்னு போயிடுவாரு. அவ போட்ட புத்தகம் அவள்கிட்டே இருக்க வேண்டாம். அது ரொம்ப அற்புதமான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் ஏஎஸ்ஐ பண்ண டிரான்ஸ்லேஷன். நம்ம பாஷ்யத்துக்கு கீதா பாஷ்யத்துக்கு ரொம்ப
பொருத்தமா பண்ணிட்டார். தேரகுந்து ஆண்டவன் திருவடி வாசலை கேட்டு வா அந்த பெரியவர் இந்த புஸ்தகம் போட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணி அடிக்க வைக்கிறத விட ஏற்கனவே ஆத்துல இருந்தாலும் கூட இன்னொரு காப்பி இப்போ வாங்கிட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்லோகமா ஒவ்வொரு எழுத்தாவே சொல்லுவோம். 34 ஸ்லோகம் தான். ஆனா முடிப்போங்கிற கேரண்டி எனக்கு இல்லை. அது அப்புறம் உங்களுக்கு சௌகரியம். இதுல முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கதை. எல்லாம் ஒரு கதையிலிருந்து போனா தெரியுமா? அதனால உங்களை எல்லாம் அவர் வந்து கழிச்சு போறேன். நர்மதை நதிக்கரை, நர்மதைங்கிற பெரிய ரிவர், அது நதிக்கரை. அந்த நதிக்கரையில மாஹிஷ்மதி அப்படின்னு ஒரு சிட்டி ஒதுங்காபாத் பக்கத்தில் இருக்கும் போது இந்த மாஹிஷ்மதிங்கிற சிட்டி, அந்த சிட்டியில ஒரு பிராமணர் இருந்தார். அஸ்தி மாஹிஷ்மதி நாம நகரி நர்மதா தடே தத்ராஹதீன் மாதவோ நாம விஜம்மா சசிவோத்விஜகா. மாஹிஷ்மதி நகரத்துல மாதவன் என்ற பெயரோட நர்மத நதிக்கரையில ரொம்ப சிவபக்தராக ஒரு அந்தனர் இருந்தார். பகவத்கீதை 9வது அத்தியாயம் உபன்யாசம் பண்ணுறது. ஒரு ஸ்லோகமா சொல்லுவோம். நாங்கள் அர்த்தம் பார்க்கணும். புக்கை வேற கொண்டு வச்சுட்டு நீ மாஹிஷ்மதி அப்படின்னு சொல்லி எங்கேயோ காடு மேடு பாதிச்சிருக்கே அப்படின்னு நினைக்கலாம். பொறுமையா எங்கிருந்தாலும் இப்போ உபன்யாசம் இருக்கு. நான் சொல்றதா நீங்க கேட்டா அப்படி மாஹிஷ்மதி அப்படிங்கிற சீட்டில மாதவன் இருந்தார். ரொம்ப வேதத்துல சொன்னபடி வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டார். நிறைய யாகங்கள் பண்ணுவார். வேத வேதாந்த தத்வஜகா காலே காலே விதிப்பிரியகா. காலத்துல செய்ய வேண்டிய தர்மங்களை அரட்டிப்பார். வர விருந்தாளிகளுக்கு நல்லா சாப்பாடு போடுவார். நிறைய சம்பாதிச்சார். சம்பாத்தியம் எல்லாம் தன் ஞானத்தினால நிறைய உபன்யாசம் பண்ணுவார். சபைக்கு போவார், பரிசு வாங்குவார். அதனால பணம் நிறைய வச்சிருந்தார். அர்ஜகித்வா முகதனம் வித்யைவ விசுத்ததி. அப்ப இன்னொரு காரியம் முன்னாடி எப்பவாது பணம் சேர்ந்துட்டுனா ஒரு யாகம் பண்ணுவார். பெரிய யாகம். மகாந்த மத்வரம் கர்த்தும் சமாரேபே கதஞ்சனா. நிறைய பணம் கிடைச்சிட்டு சர்ப்ளஸ் இருந்தா இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையோ. எங்க இன்வெஸ்ட் பண்றது? நாமளா இருந்தா ஒரு எஸ்டேட், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா கிடைக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவோம். அவர் அப்படி இன்வெஸ்ட் பண்ணல. அவர் வேற லோகம் இன்வெஸ்ட் பண்ண. நம்ம அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எங்க பண்ணலாம்னு பார்க்கணும். அவர் சொர்க்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண. அது திருவாயூர் அற்புதமான சரித்திரம் சொல்றார். எம்பெருமானார் தன்னுடைய சிஷ்ய கோட்டிகளோட ஒரு தடவை திருப்புல்லாணி யாத்திரை, திருவண்ண யாத்திரை, தேதி யாத்திரை எழுந்து வருகிறார். முன்பின்னா அனௌன்ஸ்மெண்ட்லாம் கிடையாது. அப்பெல்லாம் யார் அனௌன்ஸ் பண்ணுறது? அவர் போனா சாதாரணமா போறாரு. அவரோட கூடவே 700 சன்னியாசிகள் போனாங்க. சன்னியாசிகளே 700 பேர் கூட. அப்புறம் 74 சிம்மாசனாதிகள், அப்புறம் சிஷ்யர்கள், அப்புறம் ஸ்திரீகள், அப்புறம் பாகவதர்கள். இத்தனை பேர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருப்புல்லாணி போயிட்டு இருக்கா. போற வீட்டில் எங்க நாங்கள் ஒரு காலத்து திருக்கோஷ்டிக்குள்ள சௌக்கியமா இருக்கும் போட்டுலாம் போட்டாங்க. கோஷ்டி கொடுத்தாரு. போட்டாங்க. செல்வ நம்பிங்கிறது பெரிய பணக்காரர். பழைய செல்வ நம்பிகளுடைய அபிமானம் செல்வனை போல பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ண அந்த செல்வ நம்பி வம்சத்தை சேர்ந்தவர். நல்ல வரவாளிங்கெல்லாம் சாப்பாடு போடுவார். அதனால கவலை இல்லை, கூட்டம் வந்து இறங்கி இருக்கும். ஆனா இவன் வர்றது அவருக்கு தெரியாத ஒரு வெளியூர் போயிட்டார். தெரிஞ்சே போறவா சில பேர், அவருக்கு தெரியாத ஒரு போயிட்டார். கம்யூனிகேஷன் இல்லை, செல்வ நம்பிகள் இல்லை. இத்தனை பேர் வந்துட்டா ஊர்ல அவன் தான் பெரிய பணக்காரா. செல்வ நம்பிகளுடைய தேவிகள் இருந்தா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இத்தனை பேருக்கு முதல்ல அரிசி சம்பாதிக்கிற சாப்பாட்டுக்கு மீறி வெள்ளம் ஏதோ சமாளிச்சிடலாம். அவன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஆற்றுல விதைக்கின்னு நெல் வச்சு, அந்த காலத்தில் குதிர்னு ஒன்று இருக்கும். குதிரில் போட்டு நெல்லை வச்சுருப்பாங்க. ஆடி மாதம் வந்து விதைக்கு இந்த நெல்லை எடுத்து விதைக்கணும். அது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அது சாப்பாட்டுக்கு செலவழிப்பாங்க. அதுதான் அவன்கிட்ட ஸ்டாக் இருக்கும். சில பேருக்கு போடுறது. அதில் குதிரை திறந்தா விதை முழுக்க எடுத்து வச்சுருக்கோம். அந்த விதை நெல்லை முழுக்க எடுத்தா எல்லாருக்கும் சமாதானம் தெரியாதவன் ஆயிடுச்சு. எம்பெருமானா சிஷ்ய கோழிகளோட அவர் கிளம்பி விட்டார். 4 நாள் கழிச்சு செல்வநம்பிகள் வந்தார். அப்புறம் திடீர்னு விதைக்கலாம் அப்படின்னு அவர் தீர்மானிச்சார். ஆடி மாதத்துக்கு விதைக்கலாம் அப்படின்னு குதிரை திறந்தா ஒரு போட்டு நெல் வரமாட்டேன். இது விதை முழுக்க நெல் இருந்தது. விதை நெல் என்னாச்சு அப்படின்னு தேவிகளை கேட்டார். அதெல்லாம் விதைச்சா அமர்ந்து போயிட்டேன். இவ்வளவு ஸ்மார்ட்டா பிசினஸ் பண்றேன். அது கூட இப்படி விதைச்சு இப்பதானே கொஞ்சம் ஆடிப்பட்டம் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்.
இப்பதான் விதைக்க வேண்டிய காலம் வந்துருக்கு, அதுக்குள்ள விதைச்சுட்டேங்க, எனக்கு தெரியாம எப்படி விதைச்சேன்னு கேட்டேன். சுவாமி அதெல்லாம் நீங்க விதைக்கல, வைகுண்டர்கள் விதைச்சுட்டேன். அதாவது என்ன பாகவதர்களுக்கு சரியாரணம் அப்படின்னா நம்ம வைகுண்ட வாழ்க்கையை நிச்சயம் ஆகவே என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னா அவர் ஒத்துக்கிட்டார். அப்படி ரியல் எஸ்டேட்ல அவர் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இவர் நிறைய பணம் இருந்தா ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானிச்சு யாகம் பண்றார். மகாந்தமத்வரங்கத்துவம் சமானே பேகதஞ்சனா. இது மாதபுராணத்திலிருந்து சொல்ற இந்த கதை அல்ல, சொல்ற ஆலம்பரார்த்தமானீதகா சாக பூஜித விக்கிரகா. அதெல்லாம் பலி குடிக்கிறதுக்கு பலி கொடுக்கணும். அது 23 ஒரு கம்மன் 2 ரூபா. அது பக்கத்தில் கட்டி வைக்கணும் ஆடு. அந்த ஆட்டை சம்யாபனம் பண்றது, அந்த ஆட்டை எடுக்கணும், வர எடுக்கணும் கொண்டு. அதுக்காக 23 ஆடை கொண்டு கட்டிவிட்டா. சாதாரணமா கட்டுவாடா, பலி போடுற ஆடுன்னா அதுக்கு மாலை போட்டு திருமணம் பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அத்தனை ஏகப்பட்ட அலங்காரத்தோட பூஜித விக்கிரகா அந்த ஆடை வந்து செஞ்சுட்டா. இவன் சம்யமனம் பண்ணணும். பிரஜாபதே தியாயமானா பிரஜாதாதாஸ்யஜாயிமா தஸ்மை பிரதி பிரவேதயசி கித்வானும் அனுமன்யதாம் சொல்றா. எல்லாம் தெரிஞ்ச பகவானே நீ பர்மிஷன் கொடு, உனக்காக தான் இந்த ஆட்டை சமைச்சு போறோம் அப்படின்னு வேத விதிகள் சொல்லிட்டா மந்திரத்தை. இமம் பசும் பசுபதே அத்ய பத்ராம்யத்ரே சுகிருதஸ்ய மத்யே அனுமன்யஸ்வ சுயஜா யஜா மஜுஷ்டம் தேவானாம் இதமஸ்து அவ்யம். எம்பெருமான அனுமதி கொடு, தேவர்களுக்காக சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிற மந்திரத்தை கம்பீரமா எல்லாரும் நம்ம பூதேவி சுவாமி மாதிரி மகான்கள் அவெல்லாம் ஜம்னு சொல்றாங்க. அது முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஆட்டை சம்யாபனம் பண்ணணும், அதாவது வெட்டணும். அது எப்படி வைக்கணுமோ அப்படி அதற்காக போறார். அதுக்கு ஏற்பட்டவர். அப்ப அந்த ஆடு நெருத்துங்கள் அப்படின்னு நல்லா சேஷ்டு சம்ஸ்கிருதத்துல நெருத்துங்கள் அவ்வளவு ஆண்டு ஆடு பேசுறது நேமேந்திரத்துல சம்ஸ்கிருதத்துல வேற பேசு. ஆடு சொல்லிட்டு கிமே பகுபெரியாகி விதிமத் விகிதைரதி தினஸ்வர பலைகி ஜன்ம ஜரா மரணகே துடிகி. எதுக்கு இந்த யாகம் எல்லாம் பண்றேன்? இது அது சரியாதான் பண்றோம்னு நினைக்கிறேன். நீங்க சரியாக பண்ணினாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்தை கொஞ்ச நாள் இருந்துட்டா மறுபடியும் அந்த புண்ணியம் முடிஞ்ச உடனே க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் திசந்தி என்று மீண்டும் பாம்பேல பிறக்கிறோமோ, மெட்ராஸில் பிறக்கிறோமோ, கொல்கட்டாவில் பிறக்கிறோமோ, எங்கே போறோம். அதனால எதற்கா இந்த மீனா யாகம் பண்றேன்? இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன்கள் சாஸ்வதம். ரொம்ப பாசி சின்ன சின்ன பலன்கள், அல்பமான அஸ்திரமான பலன். அல்பம்னா கொஞ்சம், அந்த கொஞ்சம்னு நடுநாடிக்கா டெய்லி 10 ரூபா ஒருத்தர் கொடுப்பாருன்னா தேவை. சுவாமி 10 கிலோ 10 ரூபா வைக்கலன்னு ஒருத்தர் சொன்னா சந்தோஷம். அல்பம் தான் இருந்தாலும் ஓகே, ஏதோ ஒரு கீரை காட்சி அப்படி வச்சுக்கலாம். ஆனா அதுவும் 4 நாள் தான் கொடுப்பேன். அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பலன்கள். இதற்காக எப்படி யாகம் எல்லாம் பண்ணி வீணா பண்றே அப்படின்னு அந்த ஆடு பேசி அந்த மாதவன் பார்த்தா நடந்து போயிட்டார். டமான் குரு நமஸ்காரம், ஏதோ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி வந்து ஆடா, நீ யாருதான் இவ்வளவு அழகா சம்ஸ்கிருதம் சொல்றீங்க, தெளிவான விஷயம் வேற சொல்றேன். சுவாமி தேசிய ஒரு விஷயம் தருகிறார். அதாவது இந்த யாகம் எல்லாம் பண்றச்சு மனசுல ஒரு முக்கியமான கருத்து இருக்கணும். அது என்ன? இந்த யாகம் எம்பெருமானுடைய திருவாராதனம். எம்பெருமானுடைய திருவாராதனம் என்பதை விட இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேல போய் இந்த யாகம் எம்பெருமானுடைய பக்தர்களுடைய திருவாராதனம். சேவாகாலாச்சு, சாத்துமரையாச்சு, அப்புறம் என்ன பண்ண போறோம்? பிரசாதத்துக்கு பாகவதாவை கொடுக்க போறோம். பெருமாள் உட்கார்ந்து கோவிந்தாச்சார சுவாமி எவ்வளோ போஷணம்னா பண்ணி சோழனம் பண்ணலாம் பண்ணி நிவேதம் பண்ணார். அப்படியேதான் இருக்கு பிரசாதம். அப்புறம் இதுக்கு எங்க விநியோகம், டிஸ்ட்ரிபியூஷன் எங்க, யூஸ் எங்க, கோஷ்டியில கொடுக்கணும். இதெல்லாம் பாகவத ஆராதனத்துக்காக இது தெரிய மாட்டேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு சேவாகாரம் பண்ணி ஜீரா போட்டு கல்வியோடு பண்ணி என்ன பண்ணா பாகவத அழுத்து. யாகத்துடைய மெயின் பர்பஸை பாகவதர்களுடைய திருவாராதனம். அந்த பாகவதர்களுக்கு திருவாராதனம் நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் வெறும் பகவானுடைய திருவாராதனம் தான் நினைச்சு பண்ணாலே தப்பு. அந்த பகவானுக்கும் திருவாராதனம் இல்லை, குட்டி தேவதைக்கு நினைச்சுது. அது கூட சொற்ப படத்துக்கு போயினா மீண்டும் புனரதி மரணம் புனரதி ஜனனம் சம்சார வாழ்க்கையெல்லாம் சொல்லணும். பாதுகாதேவி, பாதுகாதேவிங்கிறது சிம்பல், பக்தர்கள் அர்த்தம். பக்தர்களுக்கு இந்த திருவாராதனம் என்று தெரிந்து கொள்ளாமல் யாகம் எல்லாம் பண்றாளே,
அவள வெறும் புக்ஷர்கள் அப்படின்னு சுவாமி தேசியம் பாதுகாசத்துல சாதிக்கிறார். சுதிசிரதி கூடம் கர்மணாம் சோதிதானாம் வதவதி விதிவேஷம் அதிகந்தும் க்ஷமாணாம் பரிகத்தி முராரே பால்புராரே பாதுகே பாலிஷானம் பசுபத பரிசேஷாம் பண்டிதோ நாம யஜ்ஞா. அதெல்லாம் நாம்கே வார்த்தை யாகங்கள், நாம யஜ்ஞா வேறு யாகம். உண்மையான யாகம் எம்பெருமானுடைய அதிகாரிகளுக்கு திருவாராகும். அந்த உணர்ச்சி இல்லாம பண்ணினா பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட யாகங்கள் பண்ணி ஜீவிதான். ஏன் இப்படி பண்றேன்னு ஆடு கேட்டவாறு ஒரு வரலாறு சொல்லணும்னு கேட்டார் மாதவன். அது சொல்லிட்டு நானும் ஒன்ன மாதிரிதான் பூர்வ ஜென்மத்துல நிறைய யாகம் பண்ணிட்டேன். நான் நல்லா அத்தியம் பண்ணேன். நானும் நிறைய பரிசு வாங்கியிருக்கேன், சும்மா இல்லை. எத்தனையோ தோடா வாங்கியிருக்கேன், எத்தனையோ அவனோட நான் வெளியே. அந்த ஆடு சொல்றது பூர்வ ஜென்மத்துல நான் அப்படி பெரிய வித்வானா இருந்தேன். ஆகத்தா கருசங்கானா வேத வித்யா விசாரதா. ஒரு ஸ்வரம் தப்பாம இந்த இடத்துல இந்த ஸ்வரம்தான் சர்ச்சை வந்துதான் நிர்ணயம் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு வேதத்துல எனக்கு ஞானம் இருக்கு. வேத வித்யா விசாரதா நல்ல தெளிவான ஞானம். இப்படியா அப்படியா கேட்டா திடீர்னு கேட்டுவா, சுவாமி பிரஜாபதே அப்படின்னு வேட்டை சொல்லு. பிரஜாபதி பிரஜாபதி பசுபதியும் அது வேட்டை சொல்லு சொல்லிட்டான். சசிபதியும் கேட்ட சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். சசிபதி சசிபதி சிங்கமத மாற்றி பூஜை சிங்கர் ஒண்ணு. சசிபதி இப்படி பிரிக்கப்படாது, கிடையாது. ஏன் சசிபதிக்கு பிரிக்கப்படாதுன்னு கேட்டா வேதம் சொல்லி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய கெட்டிக்காரணம். வேத வித்யா விசாரதா ஏகதா மம கேகின்யா புத்திரோத பிரசாந்தி. நான் நிறைய யாகம் பண்ணினேன் மாதவச்சா. அப்படி யாகம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு எங்க ஆத்துக்காரி என் குழந்தைக்கு உடம்பு தெரியல. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ன உடனே ஊர்ல இருக்கவா சொன்னா, இங்க இருக்கிற சென்னிகா தேவிக்கு ஒரு ஆடை பறி கொடுத்தா குழந்தை போட சொல்லணும். நம்ம இல்ல வீட்டுல தாக்குற தீர்ப்பார யாரு திருவாயூர்ல ஒரு ஆத்துல ஸ்ரீ வைஷ்ணவாலத்துல ஒரு குழந்தைக்கு உடம்பு தெரியலன்னா இதுதான் சான்ஸ் வைஷ்ணவாலை கெடுக்கிறதுக்கு மந்திரவாதிகள் வருவா. எங்க தேவதைக்கு ஒரு யாரும் பூஜை பண்ணி தெரியாது. அது தேவதறிவார், மருந்தறிவார், யோசனைவார் எல்லாரும் கீழே கொண்டு வரும். எங்க தெய்வத்துக்கு ஒரு வேண்டிக்கோ, அங்காள பரமேஸ்வரி வேண்டிக்கோ, குழந்தை போச்சு. ஒரு வைஷ்ணவனை எப்படியாவது நம்ம லெவலில் இறக்கினால் சந்தோஷம் என்று அவ்வளவிலே வைஷ்ணவ கிரகத்தை கெடுக்க வேண்டும் என்று புகுந்தார்கள். திருவாயூர் யாருக்கான அப்படி வந்துருவாங்க. அந்த மாதிரி சென்னைக்கு கொஞ்சம் ஆட்டமதி கொடுன்னா நான் சரி பணம் கொடுத்தேன். ஆட்டுக்காரி அழகாது அதுக்காக பலி கொடுக்கறதுக்கு பணமும் கொடுத்தேன். நான் அந்த பலியும் கொடுத்தா அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு அது அம்மா அதோட கேட்டு பார்த்து அழுது. அது அம்மா என்னை செமிச்சு விட்டு அப்ப தெரியல, இப்பதான் தெரியுது. அது அம்மா தெரியுது. அசாஸ்திரீயாத்மனாபாத மக்சுதம் எத்திகாம் சதி விதாத்தியதமதே நத்வம் அதாயோ நிமவாஸ்கதி. எல்லாம் பிராமண குலத்துல வந்து வேதத்துல சொன்னபடி பசுவாலம்பம் எப்படி வேதம் பண்ண சொல்லிட்டோ அப்படி பண்ணணும். அந்த முறையில பண்ணியிருந்தா அது ஹிம்சை இல்லை. நீ அப்படி பண்ணாம பலி கொடுத்துட்ட. ஏன்னா இந்த யாகத்துல வந்து பசுவை நாம கொள்றோம். பசுன்னா பசுமாடு இல்லை, பசுன்னா சாஸ்திரில அனிமல் அர்த்தம். அனிமலை சம்மதிக்கிறோம். இந்த அனிமலை ஹிம்சை பண்ணலாமா கூடாதான்னு கேட்டா அஹிம்சா சர்வா பூட்டானி, எந்த ஜந்துக்கு ஹிம்சை பண்ணக்கூடாது வேதம் சொல்லிட்டு அதுவே அக்னிஷோபியம் பசுமான பேதா ஒரு ஆட்ட குரூபமும் சொல்லுங்க. என்ன பண்றது நியாயமான்னு கேட்டார். அதுக்கு சில சாங்கியர்கள் சொன்னா பாரு வேதம் சொல்லிருக்கு நீ பண்ணியா சொர்க்கம் இருக்கு. சொர்க்கம் நல்ல ரிட்டர். ஆனா இந்த ஆட்ட போனதுக்கு நரக்கம் போடும். பெரிய சொர்க்கம் கிடைக்குது. ஒரு 10 நாள் நரகம் இருந்தாங்க. நாளைக்கு பிரைம் மினிஸ்டரா வரலாம், இன்னைக்கு ஜெயில 10 நாள் இருக்கணும்னா இருக்கலாமா இல்லையா? என்ன பண்ண அதனால அந்த பெரிய பதவி கிடைக்கிறதுனால இந்த சின்ன தோஷங்களை பொறுத்துக்க வேண்டியதான் என்று சாங்கியர்கள் சொன்னார்கள். வேதவியாசர் ஒத்துக்கிறார். என்ன சொல்றாருன்னு பார்த்தா வேதவியாசர் கருத்து என்ன சொன்ன சூத்திரத்தை பார்த்து அசுத்தம் சேன சப்தாத்து பிரம்மசூத்திரம். அதுக்கு சங்கர பகவத்பாதர் சொன்னார் வேதம் சொல்லி இருக்கு, அதனால பண்ண வேண்டும். அவன் நரகம் கிடையாது. வேதம் சொல்றது பண்ணா வேதம் நரகத்தை போகணும். அதனால இது எக்ஸப்ஷன். இந்த ஹிம்சை வேதம் சொல்லி பண்ணதுனால தப்பு இல்லை என்ன பகவத்பாதர் அதை நீ என்ன சொல்றீன்னு எம்பெருமானார கேட்டான். எம்பெருமான ஹிம்சை பண்ணக்கூடாது.
ஹிம்சை பண்ணவே கூடாது. யாகம் பண்ணாம கூட அதை சொல்லும் முதல்ல வேற என்ன சொல்லலாம். நான் ஹிம்சான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, யாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. குழப்பம் தெரியுமா? ஏன் வேதத்துல சொல்லி இருக்கிற அந்த ஆட்டை ஹிம்சை பண்ணினா அது நீ ஹிம்சைன்னு நினைக்கிற, அது உண்மையிலே ஹிம்சை இல்லை. ஏன்னா அந்த ஆடு சொர்க்கத்துக்கு போகும். அந்த ஆட்டுக்கு நல்லது இருக்கிறதுக்காக ஹிம்சை பண்ணும். அப்போ கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். நீ அது தப்பு இல்லையானா உலகத்துல டாக்டர் சர்ஜரியே பண்ண மாட்டாங்க. சர்ஜரி பண்ற அளவுக்கு வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாறாத காதல் நோயால். இந்த காலத்துல சர்ஜரி பண்ணிட்டு மயக்கம் வந்து கொடுத்து பண்ணிட்டு அந்த காலத்துல கிடையாது. அதுக்காக டாக்டர் பண்ணி அப்படி ஜம்னு கட்டி எடுத்துட்டு கட்டியை ஆப்ரேட் பண்றேன்னு இந்த ஆர்கானிக் பார்த்துட்டே இருக்கணும். அவரை கண்ண மூடி பிடிச்சி கதை சொல்லணும். அதோட அப்படி ஆப்ரேட் பண்ணாம நிறுத்த மாட்டார். அதுக்கு பின்னாடி செப்டிக்காக கூடாது. அதுக்காக அது சுடுவது வாழால் அறுத்து சுடணும். இத்தனையும் பண்ணிட்டு ஃபீஸ் வாங்கி கொடுக்கலாம். அப்போ ஒரு டெம்பரரியா இன்கன்வீனியன்ஸ் இருந்தாலும் பிற்காலத்தில் நல்லது வரணும். ஆகினால டாக்டருக்கு சம்பாவனையே பண்றான். அப்ப டாக்டர் ஹிம்சை பண்ணாரு சொல்லி அவரெல்லாம் ஜெயில போடுவீங்க. அதனால ஹிம்சை இல்லை. ஹிம்சை என்றால் என்ன முதல்ல டிஃபைன் பண்ணுறது ராமாயணம். ஹிம்சை என்றால் பிற்காலத்திலேயும் நல்லது தராம தற்காலத்தில் வரக்கூடிய தொந்தரவு ஹிம்சை. பிற்காலத்தில் நல்லது வருவதற்காக தற்காலத்தில் பண்ற தொந்தரவு ஹிம்சை இல்லை. அப்படி ஹிம்சைக்கு டெபினிஷன் மாத்திட்டாரு. அதான் எம்பெருமானுடைய சாமம். உங்களுக்கே போல வேதத்துல சொல்லிட்டு பண்ணல, வேதம் சொல்லிருக்கிறதா அப்புறம் இன்னும் லாஜிக் வச்சுக்கோ. ஹிம்சை என்பது அப்ப இருக்கிற இன்கிரிமென்ஸா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல பெரிய ரிட்டர்ன் கிடைக்கலாம். அப்படி ஒரு ஆபரேஷன் இருக்குன்னா அதை ஹிம்சைன்னு சொல்லணும். அப்பவும் கட்டமாய் ஃபியூச்சரையும் கட்டத்தையே கொடுக்கும்னா நிச்சயம் அந்த ஆபரேஷன் ஹிம்சை. ஆகையினால வேற ஹிம்சையே இல்லாத போது இதுக்கு ஹிம்சையா இல்லையான்னு போட்டு என்ன ஹிம்சை பண்ற அப்படின்னு எம்பெருமானார். அப்படி எம்பெருமானார் அழகா எம்பெருமானார் ஜீனியஸ் என்னன்னா எப்பெல்லாம் இந்த ப்ராப்ளம் வருதோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து டெபனிஷனை சரியா படிக்கணும். அதான் அவனுக்கு கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இன்டெலக்சுவல் ஜெயிண்ட் ஆகினால எதேனம் எதிர்பார்வம் வித்யாத வித்யாதம பிரத்யூஷம் பிரதந்திரம் அந்திமங்கே கட்சி விபச்சித்தமா. சுவாமி தேசியம் சாதில எங்க எம்பெருமானார் சொல்லி கொடுத்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவன் முன்னாடி யாரும் ஆர்ஜி பண்ண முடியும். यदि सार्वभौमगलितं विद्यात् अविद्यातम प्रत्यूष प्रतंत्रम अंतिमयुगे कच्चित् विपश्चित्तमः என்று எம்பெருமானாருடைய அந்த தனி சாமர்த்தியம் தரிசன ஸ்தாபகர்கள் எல்லாரும் கொண்டாடுறார். எம்பெருமானார் சுவாமி ரங்கநாதன் அவரை கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன சித்தாந்தத்துல அவ்வளவு அழகாக ஹிம்சை என்றால் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆகல இதெல்லாம் ஹிம்சை டாக்டர் ஆபரேஷன் ஹிம்சை ஆகாது. எனவே வேதம் அந்த ஆட்டுக்கு நல்ல கதி போகும்னு சொல்லிக்கிறதுனால ஹிம்சை இல்லை. அப்போ வேதத்துல சொன்னபடி பண்ணினா ஓகே. நாமளா தான் தோல்வியா ஒரு தேவதைக்கு பலி கொடுக்குறேன்னு கொடுத்தா அது தப்பு. அதனால அந்த ஆடு சொல்லிட்டு என் பொண்ணு என் குட்டி சொர்க்கத்துக்கும் போவார். அனாவசியமா யாரோ சொன்னாலும் வேதத்துல சொல்லாதபடி பலி கொடுத்தே, அதனால நீ ஆடா புறப்படணும்னு நினைச்சு அசாஸ்திரியாத்வனாபாவ மசுதம் யஜிகாம்சதி விஜாத்யதமதேனத்வம் அஜாயோனிமவாப்யதி. அல்டிமேட்டா ஆடா புறப்பேன்னு சொல்லி அவருடைய அர்த்தம் அப்ப எனக்கு புரியல. போயிட்ட விசிறு போயிட்டு விசிறு போனப்புறம் குரங்கா பிறந்தேன் அப்படின்னு அது கடைசியா ஆடா பிறகுன்னு தெரியுது. அடுத்த பிறகு இப்ப மற்ற பாபங்களுக்கெல்லாம் பிறந்தாலும் குரங்காக பிறந்தேன். குரங்கா போனா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு குரங்காட்டின பிடிச்சு நங்கையை தாண்டு அப்படின்னு சொல்லி எங்க வீட்டு வாசல்லையே என்ன குரங்கா கிடச்சு. என் பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கா, என் ஆத்துக்காரி பார்த்துட்டு அவளுக்கு தான் தெரியாது இந்த குழந்தை நம்ம ஆத்துக்காரர்கள் தான். அந்த காலத்துல குழந்தையா இருந்தா அது தெரியும் அவளுக்கு. குழந்தை நம்ம ஆத்துக்காரர்கள் தான் தெரியும். எங்க அப்பா தான் இங்க குழந்தையா வந்திருக்காரு, பிள்ளைகளுக்கு இல்லை. ஆனா எனக்கு ஞாபகம் இத்தனை யாகம் பண்ணினதுனால எனக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம். அந்த ஆடு செடிச்சுன்னு இப்ப நான் தெரிஞ்சு போயிட்டேன். அதனால குரங்கா பண்ணுவோம். நம்ம ஆத்து வாசல்லையே நாம குரங்கா ஆட வேண்டிய அப்படின்னு மயக்கம் முடியும். மயக்கம் வந்தா சரியா ஆடுதுன்னு அடிச்சுட்டோம். குரங்கை அடிச்சதுல உடம்புலாம் ரணகலமாயி அந்த குரங்கு ஜென்மம் போயிடும். நதோகமாசி சுனகா பரிபிராந்தியே. அடுத்த சொல்லி நாயா பிறந்தேன். நாயா பிறந்தா அங்கே அழிஞ்சு கடைசியில எங்க தெருவுக்கே வந்து நம்பாண்டானே அப்படின்னு கதவு திறந்து நைசா உள்ள போகும். கதவு திறந்தா உள்ள போனா நாய விடுவாடா, அதுவும் ஆச்சாரக்காரலாம். உள்ள போனேன். உள்ள போனா பழைய வாசனை ஞாபகம் ஓட ஆத்துக்காரி பண்ண தெரிய வாசனை இருக்கும். அவன் கழுவியா இருக்கா உள்ள வாசனை நல்லா அடிக்கிறது அப்படின்னு தள்ளிப்பட்ட ஒரு போனேன். யாரான்னு பார்த்தா அடிச்சுடுவாரு ராம்நாடு ஆமாச்சு அப்படின்னு தெரியல. உள்ள போனேன்.
உள்ள போய் நன்னா இருக்குன்னு ஒரு பாத்திரத்தை முகந்து பார்த்தேன். நான் எப்படின்னு கேட்டேன்னா எங்க ஆத்துக்காரத்துல அடிச்சுட்டேன். கிழவி, அந்த கிழவிக்கு அவ்வளவு பலம் உண்டு. நான் இதுதான் பார்த்தேன். பூனைக்கு வெடிக்காத ஆத்துக்காரிக்கு அடிக்கடி வாங்கி விடாது. என்ன விஷயம் தெரியல. இல்லடா சாத்து வந்து நீ பருப்பு தெளிவ சாப்பிட்டு போயிடுற. அவ கடைசியில சாப்பிடுறான். இருக்கிற பருப்பெல்லாம் அவதான் சாப்பிடுறான். அதனால அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஜாக்கிரதையா கலோகமா தீசுனகா பரிபிராந்தியே கதாச்சி ஆதிசம்ஸ்டாந்தம் ஆத்மகேக மகானசம் ஜாயயாச்ச ஜலத்தியாகம் தாடிலோ லகுடாதி. கை எடுத்து கிழவி கூட நடிச்சுட்டா. பிள்ளைகளை கேட்கணுமா? அது கதை கல்வி உசுர விட்டேன். அடுத்த ஜென்மா எனக்கு கோவேரி கல்வி. அப்புறம் கதஸ்வதாம் பிராப்தகா சந்திகசிய விஸ்மணி. இந்த கோவேரி கல்வி கழுதையை விற்கணும்னு சொல்லி பார்த்தா யாரும் நான் வாங்கல. அவ்வளவு பலம் இல்லை, ரொம்ப வீக்கா இருக்கிறது. எங்க ஊருக்கே அழிச்சுட்டோம். எங்க ஆத்துக்காரி கழுதி துவாரக யாத்திரை பண்ணணும்னு சொன்னோம். அதான் என் பிள்ளைகள்லாம் நீ கோவேரி கல்வியில் உட்காந்துவா, நாங்கெல்லாம் நடந்து வரோம்னு சொல்லி ஆத்துக்காரி சொல்லி கழுவிக்கு இந்த கோவேரி கல்வியை வாங்கலான்னு என்ன வாங்கி ரொம்ப சீப்பா வாங்கி அழுதுலே வித்தான் எங்க எஜமான். கோவேரி கழுவி அந்த கழுவி ஏறி உட்காண்டாங்க. அப்படின்னு கல்யாணத்தை சொல்லி பறிச்சு போயிட்டு வேலை ஏறி உட்காண்டா கழுவி. இந்த கழுவி உட்காண்டா கோவேரி கழுத பள்ளத்துல ஒரு இடத்துல நான் போக முடியும். தான் சக்தி போக முடியலன்னா அடிக்கிறான். போ போ இந்த பிள்ளைகள் அடிக்கிறான். நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன். விழுந்த உடனே அவங்களுக்கு விழுந்தா பிராக்சர். என் கோவேரி கழுவி வாங்கி துவாரகையாருக்கு ஒண்ணு வேண்டாம் திரும்பி ஒரு ஆத்துக்கு போயிட்டு இந்த கழுத்தை சரி துணையோட விட்டுட்டா அந்த ஜென்மாவை பாடா பிறந்து இப்படி வருகிறோம். சாத்தியமானோ முகுப்புத்திரை லகுனோ பலபாணி. அப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஆகையினால எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்பிளா ஒரு காரியம் பண்ணுவோம். அந்த ஆடுகள்லாம் சாப்பிட வாங்கிக்காம இருக்கு. சாப்பிட உங்களால பண்றது ரொம்ப கஷ்டம். முடிஞ்சவா பண்றா. பட் எல்லாருக்கும் மத்தியம் அவங்க சொல்லணும் அப்படின்னு தான் உனக்கு உபன்யாசம் பண்றேன் ஆடு சொல்லி. சுவாமி ரொம்ப சந்தோஷம். அந்த விஷயம் எப்படி பண்ணணும்னு அதை மட்டும் சொல்லு. உடனே ஆடு சொல்லு. அதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஏன் கதையா சொல்லிருக்கே இல்லாத கதையா வரவே. அந்த ஆடு சொல்றது நல்ல தொடர்ந்து சந்திர வம்சத்துல பெரிய ராஜா, சூரிய வம்சத்துல பெரிய ராஜா இருந்தான். சந்திர சர்மா. சூரிய வம்சே பவத் சந்திர சர்மா அதிபதி. அவன் என்ன பண்ணா சூரிய கிரகத்தை குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரத்துல கிரகம் ரொம்ப விசேஷம். சூரியன் வரைய முடியாது, கஷ்டம். என்கிட்ட சொன்னார் ஹரியானா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொன்னார், ஆபீஸ்ல வேலை செஞ்சு நான் எல்லாம் பண்ணி கொடுக்குறவங்க வாங்க கிராமத்துல. ஆனா அந்த ஜனங்களுக்கு ஒரு வசதியும் பண்ண முடியாது. பேசாம வராமல் தான் வசதி போயிடும். சூரிய கிரகத்துல அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கூட்டமா குருக்ஷேத்திரம் முழுக்க. அப்ப இந்த மகாராஜா சந்திரவர்மா சூரிய விஸ்வராஜ் அயோத்தியிலிருந்து வந்தான். அவனுக்கு ஒரு ஜோசியர் தான் உனக்கு கண்டம் இருக்கு. அந்த கண்டம் யமன் காத்துட்டு போன பிடிக்க. அது தப்பிக்கணும்னா காலபுருஷன் தானம் பண்ணணும். காலபுருஷன் தானம் கேட்டுக்கல. அது யமன் மாதிரியே பொம்மை பண்ணி இரம்ப மாட்டுகளை தாண்டிடு தங்கத்துல பண்ணணும். அதான் ரகசியம். அத ஒரு சுவாமிக்கு தானம். அதை வாங்கிக்க மாட்டாங்க. காலம் தானம் வாங்கிட்டா அவ்வளவு பாவம், உழைக்கிறது கஷ்டம். இவன் அடிச்சுக்கணும். யாரு உயிர் பிழைக்கணும் கால தானம் பண்றாங்க, காலப்பட்டு தானம் பண்றாங்க, அதை வாங்கின்றவர் அடிச்சு. அது மட்டும் இல்ல, அபகீர்த்தி உலக காலம் வாங்கினால் காலம் தானம் வாங்கினார். சுவாமிக்கு இனத்தாக்கிறார், நரகத்தில் இருக்கிறார். காலட்சேபம் காலம் கொண்டு மோதிரமணியமா அப்போலே. அதாவது இந்த ஊருக்கு தெரியாம 4 ஊருக்கு அதுல போய் காலதானம் வாங்கிட்டார். காலதானம் வாங்கி அதை பெல்ட் பண்ணி தங்கமா கொடுத்துட்டார். ஆறுல வச்சிருக்காரு. அதை மோதிரம் பண்ணி போடுன்னு சொல்ற ஆத்துக்காரு. மோதிரம் பண்ணிட்டா ஊருக்கு இந்த மோதிரம் எதுன்னு கேட்பான். காலதானம் வாங்கிட்டேன்னா அவன் பிராமணத்தை வைக்க மாட்டேன். அதனால அந்த தானம் போட்டுக்கிட்டு மோதிரம் போட்டுட்டு பயமா இருக்கு. கடைசியில் அப்படி இப்படி பண்ணி மோதிரம் பண்ணி போட்டு விட்டார். அது வெள்ள காமிக்கிறதுக்கும் பயமா இருக்கு, மறைச்சு வைக்கிறதுக்கும் பயமா இருக்கு. ஏன்னா வாமம் வசூலிதானா பூகத்தி வேறு சொல்றது. வாமம் வசூலிதானா பூகத்தி நல்ல ஐட்டம் அடிச்சுன்னா வெள்ள காமிக்கிறதுக்கு பயமா இருக்கு, பிடிச்சு கொடுக்குறது. ஆனா இன்னொருத்தர் காமிக்கணும் என்ன தருவது. ஏன்னா வாமம் வசூலிதானம் பிரகாசம் திகழும் காமிக்கணும் அப்படின்னு அந்த மோதிரத்தை காமிக்கவும் முடியாம காமிக்கவும் ஆசைப்பட்டு தவிக்கிற மாதிரி
ஆச்சாரியம் இல்லாம தானே புஸ்தகம் பார்த்து ரசிக்கிறார காலக்ஷேப சாதிக்கிற சுவாமி கஷ்டப்படுவார். ஆதரியா சொல்ல முடியாது. சதாச்சாரமே கேட்கணும். இவர் அப்படி சொன்னான்னு சொல்ல முடியாது. இப்படியா அப்படியான்னு தெரியல. இவரா ஆரம்பிக்கிறார். ஆகையினால காலம் கொண்டு மோதிர மணியமா பாதி சதாச்சாரிய சம்பந்தம் இல்லாம புத்தகத்தை வராத அப்படின்னு எச்சரிக்கிறதுக்காக இந்த உதாரணம் தருகிறார். அது மாதிரி காலம் கொண்டு கொடுக்கல தானம் பண்ண போறார். அந்த காலம் தானம் பண்ணா ஒரு பிராமணர் வச்சார். நான் வாங்கிக்கிறேன். சரியான காலம் அந்த பிராமணத்தில் வந்து இருக்கிற ராஜா வந்துதான் ஒரு பிராமணர் கிடைச்சாலும் ராஜாவுக்கு சந்தோஷம். இப்ப கூட சூரிய கிரகணத்துல ரொம்ப தானம் வாங்க மாட்டான். ஒரு பூசணிக்காய் ஒன்னாலும் கட்டம். அவளை கேட்டா சுவாமி உங்க நட்சத்திரம் உத்தரட்டாதி கிரகணம் பிடிக்கிறது ஒரு பூசணிக்காய் தானம் பண்ணுதான். பூசணிக்காய் தான் நான் வாங்க மாட்டேன். என்னதான் பண்றது? ஒரு பண்டிகை இருந்தார் கோயில். அவர் சொன்னா தானம் வாங்கிக்கிறது ஒரு பிராமணர் அவரை கூட்டு வர அப்படின்னு. அவன் கிரகணம் எல்லாம் போனப்பதான் ஒருவன் போகணும். அது மாதிரி ரொம்ப கஷ்டம். அந்த கிரகணத்துல காலப்புருஷ தானம் பண்ணி ராஜா ரவி புரோஹித பத்திரம் இருக்கிறார். சுவாமி ஆசிரியர் தான் இருக்கிறார். அவர் சங்கல்பம் பண்றாரு. காலப்புருஷன் சொல்லித்தான் அந்த பிராமணனை பார்த்து என்ன தைரியம் தான் நான் வாங்க வரேன்னு கேட்டோம். ஆவாரம் பண்ணிட்டா அவனுக்கு அவனோட பேசுறது என்ன தைரியம் தான் வந்த அப்படின்னா ஜானாமி தரித்தும் சர்வே உபாய மகமேவகி. அந்த பிராமணன் கவலையே பண்ண கூலா ஸ்கூல ஜோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதுல வெளியில வந்து வழி தெரியும். அவங்க எனக்கு இதுல வெளியில வர வழி தெரியும். நீ கவலைப்படாத. ராஜா வந்தா சங்கல்பம் பண்ணினான். சங்கல்பம் பண்ணி இந்த காலகிருஷ்ணன் இவருக்கு தானம் பண்ணினான். வாங்கிட்ட உடனே அவர் பக்கத்துல கண்ணாங்கரே ஒரு புருஷன் வந்து இந்த பக்கம் ஒரு பொமனாட்டி. ரெண்டு பேரும் கழுத்தை வெளியிட்டு ரெடியா இருக்காங்க. ரெண்டு பேரும் ரெடியா இருக்கா. ராஜா பயந்து போயிட்டான். ஜனங்கள் பார்த்துட்டு கிரகணத்துல கூட்டம் இருக்கிறது. கண்ணங்கரையில் ஒரு செருப்பு தைக்கிற பொமனாட்டி பக்கம் செருப்பு தைக்கிறவங்க பிடிச்சா பாரு வந்தா. இவன் ரெண்டு பேரும் யாரு திடீர்னு எங்கேருந்து வந்தாலும் ராஜா புரோகிதரை கேட்டான். அதுதான் முடிச்சு உன்னை பிடிக்க வேண்டிய முடிச்சு அவனை பிடிச்சி பக்கத்துல இருந்து அவன் ஒய்ஃபு அது அப்பக்கி நாளைக்கு கூட்டு காலதானம் வாங்கி போயிட்டான்னு சொல்றோம். ரெண்டு பேரும் பிடிச்சிட்டா ஒரு காரியம் ஆயிடுச்சு. நீங்க கலந்துட்டா ராஜா அதை பார்த்தா எப்படி தப்பிக்கிறாரு பார்க்கறாங்க. தெரியுமா கான்ஃபிடண்டா இருக்காரு. அவர் பாட்டுக்கு பூரா ஜெபிச்சாரு. படாத ரெண்டு கீழ் வந்து போயிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளில வந்த என்ன பண்றோம் கேட்டாரு. பொழுது இந்த தானம் வாங்கி எப்படி போயிடுச்சு என்ன பண்றோம்? அதுவா ஒண்ணும் இல்லை. கீதை 9வது அத்தியாயம் கீதாயா நவமாத்தியாயம் ஜபாமி பிரத்யகம் ரூபா தினந்தோடு இந்த 34 ஸ்லோகத்தை நான் சொல்லுவேன். கீதையில 9வது அத்தியாயத்தை தினந்தோடு சொல்லுவேன். ஆகையினால எனக்கு கான்பிடன்ஸ் இருந்தது. எந்த காலதானமாக நித்தீர்ண சாபதத்தேன குப்ரதி கிரக சம்பவாக சம்பவாக நித்தீர்ணா சாபதத்தேன குப்ரதி கிரக சம்பவாக. தப்பு தானம் இந்த மாதிரி பயங்கர தானம் வாங்கி அந்த தானத்தினால வந்த ஆபத்திலும் நான் அப்படி போட்டுட்டேன் என்பதாக அந்த அந்த மாதிரி சொன்னார். ஆகையினால ஆள் சொல்றது நான் யாகத்தை பண்ணிட்டு போ. இதுக்கப்புறம் பேசாம கருணாகராச்சாரிய கூட 9வது அதுதான் உனக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு இந்த ஆடு சொல்லி அப்படிப்பட்ட பெருமை வாங்கியது கீதையின் 9வது. எப்பேற்பட்ட பாபங்கள் பாபே பிரதிகிரகம். பாபமெல்லாம் நமக்கு தானம் வாங்குவாங்க. பாபம் நாம் எங்க தானம் வாங்குறோம் அப்படின்னு நினைச்சுக்காரு. நம்மளும் வாங்கிடணும். திருத்தப்பட கிட்ட தாய்ச்சார் அத்தியம் ஒன்று பண்ணல ரொம்ப வருத்தம். திருவள்ளி ஒன்று பண்ண மாட்டேங்கிறான்னு வருத்தம். ஆனா அதுவும் நல்லதுதான். ஒரு அத்தியம் விலைக்கு போகாது. பாராட்டி போக முடியாததுனால ஒரு அத்தியத்தை உன் பேதத்தை விற்க மாட்டேன். அது ஒன்றுல பிளாஸ்டிக் இன் மிஸ்கேஜ் அப்படின்னாங்க. ஆனா அதுவும் நடக்கல. இப்ப புத்தகம் பார்த்து சொன்னாலும் ஒரு ஆளுத வாங்கணும். அதனால சுவாமி எல்லாம் இந்த 90வது திருநட்சத்திரத்துல உட்காந்து 3 மணி நேரம் பஞ்சாயத்து சொல்லணும்னா எவ்வளவு டிசிப்ளின். அப்படி அந்த சுவாமியை பார்த்தாலே புரியும். அது சுவாமியோட 40 வருஷம் முன்னாடி இதே பெருமானார் திருநட்சத்திரத்துல பாராட்டு 7வது ஆண்டு சேர்ந்து பாராட்டு பண்ணினோம். 40 வருஷம் 1980 30 வருஷம் 1980 அதே அது 7ஆம் ஆண்டு முதல் காலம் அதே மாதிரி சொல்றார். 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்பேற்பட்ட சுவாமியோட கூட சொல்ற பாக்கியம் எடுத்து சொல்றாரு. ஆனா அவளுக்கெல்லாம் என்ன பெரிய தபசு அந்த வேதாத்தியம் அப்படி காப்பாற்றுறது.
இந்த 9வது அத்தியாயமும் அதுக்குள்ள பெருமை உடையது. எனவே இந்த 9வது அத்தியாயத்துக்கு இந்த பெருமையை உணர்ந்து கொண்டு நீங்கள் கேட்க வேண்டும். நாமளும் விடாம வாங்கிடுவோம். நாமளும் புத்தகத்தை பார்த்து வாங்கிட்டோம்னா சமாதானம் பண்ணுறோம். புத்தகத்தை பார்த்து சுற்றுமி இதை பற்றி கிளீன் பண்ணா கூட சமாதானம் பண்ணிடுறேன். என்ன பண்ண ஆள் கிடைச்சாங்க பிராமணன் அதெல்லாம் வாங்கினா நம்மளுக்கு ஒரு மாசமா. ஆகையினால எல்லாரும் இப்ப சுமகலி கொண்டு அம்மா வேலை வாங்கி வந்துடுறாங்க அமக்கலாம். அதனால எல்லாருக்கும் 9வது அத்தியாயம் பெரிய பிராயசித்தமாகையினால 9வது அத்தியாயத்தை ஸ்ரத்தையா விடாம கேட்க வேண்டியது தாழ்மையோட சொல்லி கொண்டு உடனேரத்தை குடிச்சுவார் போல இருக்கிறாருன்னா ஆமா ஒரு பிரேக் கீப் பண்ணிக்கிற மாதிரி கமர்ஷியல் பிரேக் கொண்டு நடுவில் என்ன பிரேக் அந்த மாதிரி சந்தியாவந்தம் இருக்கு. எல்லாரும் சந்தியாவனம் வந்து ஒன்றா வந்துக்கலாம். இந்த ஊர்ல சூரியாஸ்தமம் 7 மணிக்கு தான். அதுக்கு முன்னாடி பண்ணினா அகாலத்துல பண்ண காரியமாவுக்கு காலம் பிராப்தி புனக்கிரியா லேட்டா பண்ணினா பிராசித்தம் வந்து பண்ணிடலாம். பிஃபோர் டைம் பண்ண முடியாது. பிஃபோர் டைம் பண்ணினா காலம் வந்த உடனே மறுபடியும் பண்ணணும். அதனால சந்தியா இப்பதான் சந்தியா சூரியாஸ்தமம் 7 மணிக்கு பேப்பர் பார்த்து ஹரி சொன்னார். அதனால நான் ரெக்வஸ்ட் பண்ணினேன். ஏன்னா பண்ற இடம் வந்து முன்னெல்லாம் சின்ன பையன் ஒரு தைரியம் கிடையாது. யார் சொன்னாலும் தெரியும். இப்ப நாம சொல்லணும் போது நியாயம். சுவாமியானே நாவல்பாடு சுவாமி எழுந்த சுவாமியுடைய அந்த சுவாமி வேட்டாள் திருவிழா முதலியார் ஒருத்தர் இருந்தார். மன்னாரில் அற்புதமா சதசம் இருந்தார். சதசம் நடக்குது. அந்த காலத்து முதலியார் சதத்தில் ஒரு வெளிப்பட்டு போது மன்னாரி அப்ப இது ஆண்டவன் சிரிச்சார். அங்கேயே ஆண்டவன் சேர்த்து நான் போய் அதே போயிருந்தேன். அப்புறம் பிற்காலம் அதை பார்த்தா பல பலன் திருமணிலிருந்து அவர் வந்தாருன்னா பஞ்சகத்துக்கு பெரிய ஸ்ரீவைஷ்ணவாதிங்கிற வரா மாதிரி இருக்கும். கோட்டிபுரம் சுவாமி செய்திலே போயிட்டாரு. அவர் தேகத்தை அப்படி ஹாஸ்டல் வச்சிருந்தார். வேத பாடசாலை முதலியார் காலத்துல படிக்க மாட்டேன்னு சொல்றாங்கிறதுக்காக அந்த வேத பாடசாலை சாப்பாடு பந்தங்களுக்கு ராஜகோபால கமிசி பண்ணி வரும். கோயில் 3 வேளையும் சாப்பாடு கோயில் அரிசி பண்ணி எடுத்துன்னு வந்து பாடசாலை போடுவாங்க. அப்படி நடத்தினார். அந்த சதத்துக்கு நாவல்பாடு சுவாமி நரசிம்மாச்சார சுவாமின்னு சொல்லி பேசி அவர் எழுதிட்டார். சின்ன வயசு பாக்கியாத்தம் தெற்கத்தை ரொம்ப கட்டிக்காரு. அந்த பையனை கூப்பிட்டுட்டார். அந்த நாவல்பாடு பையனை கூப்பிட்டு சமாளிக்கு கூப்பிட்டார். அவர் மேல மேல சொல்லிட்டே போறாரு. வாக்கியாத்தம் நடந்துச்சு. ஒரு ஸ்டேஜ் ஆச்சு. போன மீதி அப்புறம் பார்த்துக்கிறாங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டார். சதத்தை விட்டு ஓடுறார். ஹரித்ராணி பாக்கி ஹரித்ராணி பெரிய படம் எதுக்கு ஒரு ஆத்தாங்க இருந்தான். எங்கதான் ஓடுறீங்க பாம்பு தொடுத்துறாங்க. ஆமாயா பாம்பு தொடுறதுன்னு போயிட்டார். அவர் போய் சத்தியாவனம் பண்ற. இப்ப பாம்பு தொடுத்து டவுன்ல பாம்பு தொடுத்தோம்னா அதுக்குள்ள மத்தவாள்லாம் வந்தார். அந்த சாமி பாம்பு தொடுத்துன்னு ஓடுறாரு. நீங்கெல்லாம் கூட வரையில அப்படின்னு நீங்க பார்க்கலையா பாப்பா இல்லை இல்லை சந்தியாவன காலம் தொடர்த்தாரு. அந்த காலத்துல பண்ணணும்னு ஓடிட்டார். அந்த மாதிரி நாம கூட 5 மணி நேரம் சந்தியாவனம் அந்த வேலை 5 நிமிடம் இருக்கு. அந்த 5 நிமிடம் சந்தியாவனம் பண்ணுவாங்க. பெருமாளை தியானம் பண்ணுவோம். எல்லாம் நல்லா பாட்டு பாடிட்டாங்க. இந்த பகவத்கீதை உபன்யாசத்துல 5 நிமிடம் பிரேக் கொடுக்கும். சுரே மகான்களே இந்த கீதையில் 9வது அத்தியாயத்தை திடீர்னு ஆரம்பிச்சா முன்னும் தெரியல பின்னும் தெரியல. வரிசையா சொல்லி வந்தாலும் முன்னும் தெரியாது. இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க நினைக்கலாம். கீதை முழுக்க என்ன சொல்லிட்டு ஒரே ஸ்லோகத்தில் அறிவிச்சிருக்காரு நம்ம ஆச்சாரி. அற்புதமான ஸ்லோகம். ஆளவந்தார் நமக்கு பண்ண பரம உபகாரம். தெரிய முறையார் அப்படின்னு சம்பிரதாயத்தில் ஆளவந்தார் சொல்லுவார். ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தேக கோச்சரகா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. ஒரு கீதை சொன்ன விஷயம் இவ்வளவுதான். அவரவர்களுக்கு ஏற்பட்ட கர்மாவை அனுபவித்து அது எம்பெருமானுக்கு திருவாராதனம் என்ற தீர்மானத்தோட எம்பெருமான் திருவுள்ள வகுப்புக்காக எம்பெருமானே நம்மை கருவியாக வைத்துக் கொண்டு இந்த திருவாராதனத்தை தானே செய்து கொள்கிறார் என்கிற எண்ணத்தோட கர்மாக்களை செய்தால் கர்மயோகம். இல்லாம செஞ்சா வெறும் கர்மா. ஞாபகம் வச்சுக்கோ. எது பண்ணினாலும் பண்ணும் பொழுது இது எம்பெருமான் என்னை கருவியாக வைத்துக் கொண்டு தன்னுடைய திருவாராதனமாக இதனை தானே நடத்தி கொள்கிறான் என்கிற எண்ணத்தோட செய்யணும். பகவானேவ சொரியாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி ஸ்வசேஷ கைக ரசேன அனேன ஆத்மனா கர்த்தா
स्वकीयैश्च उपकरणैः स्वाराधनैकप्रयोजनाय परमपुरुषः सर्वशेषी स्वशेषभूतमिदं कर्म स्वस्मै स्वप्रीतये स्वयमेव காரயதி என்கிற அனுசந்தானத்தோட செய்யணும். எதை? சந்தியாவனத்தை, எதை? திருவாராதனத்தை, எதை? உபாசனத்தை. இல்ல இல்ல ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தவனே இந்த சொல்லணும். ஆபீஸ் வேலையாக்கிய கர்ம ஸ்வஸ்மை சொத்தியே சொல்றேன். என்ன சொல்ற புதுசா இது வரைக்கும் யாரும் சொன்னாலும் உன்னோட கட்சி ஒட்டியது. இதுதான் என் பெருமான என்ன சாதிக்கிறார்? நீ பொருள் ஈட்டுவது கூட பெருமாள் திருவாராதனத்துக்காக. பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதும் பெருமாள் திருவாராதனத்துக்காக. நாம கல்யாணம் பண்ணிக்கிறதும் பெருமாள் திருவாராதனத்துக்காக. ஆகையினால அந்தக்கு வேணுங்கிற பொருளை ஈட்டுகிறாயே, அந்த பொருளை ஈட்டுறது தொடங்கி கர்மயோகத்தில் விடாம. அதனால யார் யார் ஆபீஸ் போறாளோ அவெல்லாம் கூட உட்காண்டவுடனே சொஸ்தை சொற்பிரிதியே சுயநேதம் ஏதப்பிந்தினே கர்த்தவியம் ஆபீஸ் கர்ம காரணி கிளம்புறது ஆபீஸ் கர்ம கிருந்தவான் அப்படின்னு சொல்லி பகவான் ஒப்படைச்சு வரணும். அப்புறம் எந்த பையில கைது போட்டாலும் உங்களை சிபிஐ பிடிக்காது, கர்மபந்தம் வராது. லேடிஸுக்கு தெரியல, சொல்லல அவள் சொல்லல கூட, ஏன்னா அவள் யாரும் சொல்லி வைக்கல, நம்மளுதான் சொல்லி வச்சிருக்கா. உண்மையிலே அவளும் இதை செய்யணும். எங்க அம்மா பண்ணுவாள், அடுப்புல பாத்திரத்தை வச்சா ஒரு மந்திரம் தான் அடுப்புல பாத்திரம் வைப்பாள். நல கிருஷ்ணசிய, இது கிருஷ்ணனுக்கு திருவாராதனம் பண்ணது தலிகை பண்றது நலம். நலம் மூலம் பெருமாளை இந்த திருவாராதனத்துக்கு தலியப்பட்டு கொடுத்தார். இந்த மந்திரம் தான் லேடிஸ்ல தெரியாது. இன்னும் நாள் வச்சு இந்த ராத்திரி தெரியாம நம்ம கொண்டு தெரியாது. ஏதோ திருவாரத்தை பூதேவி சுவாமி சில பண்ணி வச்சுக்கிட்டோம். எங்க அம்மாவுக்கு நித்திய விதி பண்றோம், அப்ப சாத்திய தியாகம் உண்டா இல்லையாரு ஒரு கேள்வி. ஒரு வாத்தியத்துக்கெல்லாம் கிடையாது, அதுக்குதாவே முதல்ல பண்ணணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டா இது சரியா பண்ணலைன்னா ரொம்ப ஆபத்து. அதனால திருவாளே பண்ணாலும் அவர்களெல்லாம் பழி போட்டணும். அதனால இந்த கலிய பண்றதையும் லேடிஸ் இப்ப பண்றதுன்னா அந்த பெருமாள் திருவாரூர தையில என்ன கட்டோம்னா நாம சாப்பிட முடியாது. முதல்ல அதுதான் நெடுக்கிற மாமிகள் தோசை பார்த்துட்டே சாப்பிட்டு இருப்பார். அது மாதிரி பண்ண முடியாது, இது அப்படி பண்ண முடியாது. பாம்பேல வேற ஒன்று பண்ணுவார், இப்படி பண்ண முடியாது. அதனால என்ன பண்றது, பெருமாள் தான் தன் திருப்திக்கு தானே பண்ணி கொள்கிறான்னு அனுசந்தாரம். அப்படி செஞ்சா அந்த கர்மா நம்மள பிடிக்க, அதுதான் கர்மயோகம். கர்மாவை கர்மயோகமாக மேற்றுவதற்கு தேவையானது இந்த ஒரே எண்ணம் தான். கர்மாவா பண்ணினால் சொர்க்க நரகத்துல மாட்டினோம், கர்மயோகமா பண்ணினா மோட்சத்தை கொள்ளும். அது கர்மாவை கர்மயோகமா பண்றது ஒரு சின்ன பாடலா இருக்கு. இது ரொம்ப சிம்பிள். இப்ப ஏற்பட்ட கர்மயோகம் பண்ண நம்மை பற்றிய தெளிவு நமக்கு வரும். நாம் யாருன்னு தெரியும். நான் யாரு? நாம் விஎஸ் கருணாகரன், சன்னா பில்லு சுவாமி, 64 years, கதப்பா இருக்கேன், இழுத்து பண்ணா இருக்கேன், அந்த ரெடி வயசு இத்தியாதி நம்மளை பத்தி நினைச்சுட்டு இருக்கலாம். இது எதுவும் நான் இல்லை, இதெல்லாம் என் உடம்பு. நான் இதுக்கு அப்பாற்பட்ட ஆளுதான். யாரு பெருமாளுக்கே அடியவன் ஞானானந்த பயம். இந்த எண்ணம் எப்போ வரும்? வரமாட்டேங்குது. எப்போ வரும்னா இந்த கர்மயோகம் பண்ணி 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 நெஞ்சு குடமானப்புறம் இது வரும். இந்த ஞானயோகம் வந்த உடனே நாம் யாரு? பெருமாளுக்கு சரீரம், பெருமாள் உடம்பு. நாம பெருமாளை விட்டு நாம் இருக்க முடியாது. நான் முன்னையே நாரணனே அப்படின்னு தெரியும். தெரியாத நான் ஒன்று இருந்த சாத்திரம் பண்ணுறதெல்லாம் பண்றதுன்னா குடியோடு நினைச்சுதான் பண்றோம். அதோடு முடிஞ்சு போச்சு. நான் முன்னையே ஆழ்வார் சொன்ன சென்டென்ஸ் சிக்னிபிகன்ஸ் வரும். அவன் இல்லாம நமக்கு இருப்பே கிடையாது. அது வந்தவாறே பகவான் கிட்ட அபரிமிதமான பக்தி ஆசை வரும். அப்பதான் வரும். இப்ப இருக்கிறதெல்லாம் கான்ட்ராக்ட் பக்தி. சாமி திருப்பதி போறேன், பிள்ளை பாஸ் ஆகணும், பாஸ் ஆகிட்டேன், மொட்டை போட்டேன். இல்ல கோயில் வாசல் நான் சிறுப்ப கழிச்சு போட்டு கலப்பட போட்டுருவான். பயம் பக்தி என்ன பண்ணுவாங்க, இவன் ஏதோ வச்சிருக்காங்க கேட்கறது. ஆனால் பகவானை அன்போட நினைக்க பழகணும். ஆழ்வார்தான் அன்பிலன்றி ஆழியாம யாவரான அன்போட நினைச்சோன்னா எப்ப வரும்னா அவன் இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சால். இப்ப தெரியல, அதுக்காக இல்லாம இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு, வேலை இல்லாம இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு, பேசி இல்லாம இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு.
பெருமாள் இல்லாம இருக்க முடியும்னு நமக்கு தெரியல. மன்னியாத்தம் நானும் சொல்றேன், நீங்களும் கேட்டு. நானும் புரிஞ்சுக்கல, நீங்களும் புரிஞ்சுக்கல. நீங்க புரிஞ்சுக்க நான் இன்னும் புரிஞ்சுக்கல, உணர்ல. அது வரணும். அது வந்தப்புறம் பெருமாள்கிட்ட அபரிமிதமான அளவிட முடியாத என்னுடைய அளவென்றால் யாருடைய அன்பு, அந்த பொசிஷன். அந்த பொசிஷன் வந்தவாறு பகவான் கிட்ட அபரிமிதமான காதல் பெறும். அப்பதான் பக்தி யோகத்தில் ஆயிரம். ஆகையினால அவரவர்கள் கர்மாவை அனுஷ்டிச்சு கர்மயோகம் செய்து ஞான யோகம் பெற்று அதிலிருந்து பக்தி யோகத்துக்கு போவார்கள். அந்த பக்தி யோகம் மோட்சத்தை கொடுக்கும். இதுதான் சுவாமி கீதையில சொல்றார். ரொம்ப பேருக்கு காலக்ஷேபம் பண்ணா ஒரு விஷயம் தெரியும், நாம பக்தி யோகத்தினால மோட்சம் போறது. ஆமா, ஆண்டவன் வந்தா வைஷ்ணவன் வந்தா பிரபத்தி வந்துச்சு. 10 பேர் ஆச்சு, பிரபத்தி பிரபலம் ஆயிட்டா மோட்சம் போகும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாம ஐபிஎல் பார்த்துட்டு இருக்காங்க, நான் மோட்சத்துக்கு ரிசர்வ் பண்ணியாச்சு, நான் செக்கிங் பண்றேன்னு போகுது அப்படின்னு நாம தீர்மானம் ஆயிடும். அந்த பிரபத்தியத்தை எதுக்குதான் இந்த பக்தி யோகத்துக்கு உபன்யாசம் பண்ணிட்டு நான் வந்து அதை பண்ண போறதுலேயே நினைச்சா, நீங்க பண்ண பிரபத்தியுடைய மாட்சிமை, அதனுடைய பெருமை, அதனுடைய ஏற்றம் உங்களுக்கு புரியறதுக்கு இது தெரியும் போது. இவ்வளவு கஷ்டமான பக்தி யோகத்துக்கு தர வேண்டிய பலனை இந்த ஆச்சாரியர்கள் ரெக்கமெண்ட தரானே அவருடைய கிரேட்னஸ் மனசுல பதியறதுக்கு தான். நாம பண்ணியிருக்கிற சாமர்த்தியமான காரியத்தை எவ்வளவு லாபம் பண்ணிருக்கோம் அப்படின்றாரு. அன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க பிள்ளாட்ட, அப்ப திட்டாரண்டி ரூபாய் 4 கோடி ஆயிடுச்சுன்னா அவ்வளவு சந்தோஷப்பாங்க. இந்த பக்தி ரூபாய் கட்ட இதை விட்டு பிரபத்தி பண்ணியே கெட்டிக்காரன்னு நம்மளுக்கு நல்லா நினைக்கிறோம். அதனால பிரபத்தியினுடைய கிரேட்னஸ் தெரியறதுக்காக இது தெரியணும். ரொம்ப பேர் பண்ணாத பக்தி ஓடுறதுக்கு ஏன் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணாத பக்தி ஓடுறதுக்கு ராமானுஜர் பெரிய புத்தகம் எடுத்து இதெல்லாம் பண்ணவே வேண்டாம் சரணாதி கொண்டு போயிட்டார். எதுக்கு பண்ணினா ராமானுஜர்? அதுக்கப்புறம் வந்து எம்பெருமான் சுவாமி தேசியத்துக்கே கமெண்ட் எழுதினார். இன்னி வரையும் உட்காந்து கிரந்தத்துக்கு காலட்சேபம் ஏன் பண்றோம்னா அதெல்லாம் நம்ம சென்சடைஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி சரணாகி தான், இந்த வழி நம்மளால போக முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது இன்னொரு சொல்றது, அப்போ அதெல்லாம் பகவானுடைய கிரேட்னஸ் மனசுல பதியறதுனால எண்ணிலிருந்து போக்குவர் இப்போது கால்கலந்த வேணியா கைகலந்த வாழியா சீர்கலந்த சொல்லினை சூழ்நிலையின் ஆழ்வியலை போக்காரே எண்ணிலிருந்து போக்குவர் இப்போது அப்படின்னு புளிய மரத்தில் பொங்கல உட்காந்து அம்மாவோட அப்பாவி மனுஷன் அவர் சொல்லிட்டு போயிட்டார், ஒரு பொழுது எப்படி போறது? இப்படி பகவானை பற்றி தெரிஞ்சுக்காம பகவத் கதைக்காக உங்களுக்கு எப்படிதான் பொழுது போகுது? அவருக்கு தெரியுமா? 104 சேனல் இருக்கு ஆத்துவாசல், பெரிய அவர் காட்சி. இதுதான் நல்ல பொழுது காலட்சம். அதனால இந்த கீதையில என்ன சொல்லிட்டு ஒரே ஸ்லோகத்தில் ஆட வந்தார் சொல்ற ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கீதை முடிஞ்சு போச்சு, 18 அத்தியாயத்துக்கு சொல்லியிருக்கு. ஞான ஈராக்கிய சாத்தியவத்தி ஏகபோதரா நாராயணம் பரம்பிரம்ம விகாசாஸ்திரே ஆட வந்தாருன்னா ஏன் கை கூப்பிட்டோம்னா அந்த கீதைங்கிறது பெரிய முரட்டு மாடு. அது ஒரு அத்தியாயத்துல என்ன சொல்லி திருப்போஜா சொல்ல முடியாது. கீதை சொன்னா புரியாம சொன்னாதான் கீதை நினைச்சுக்கலாம். நான் ஈஸ்டாவதுல மகாபாரதம் சொன்ன 10 நாள் 1983 மகாபாரதம் 10 நாள் கொஞ்சம் கூட்டம் வந்துட்டு. இப்ப கீதை கீதை மட்டும் தனியா சொல்லணும், சோ இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லி கீதை சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சேன். அதை கேட்டு அடுத்த வருஷம் கீதை வச்சு வருவோம். அடுத்த வருஷம் 10 நாள் கீதை பார்த்தா மகாபாரதம் ஒரு கூட்டம் ஜாஸ்தி வந்து நான் சாயங்காலம் முடிஞ்ச உடனே ஒரு மாமா 2 பேர் பேசிப்படாது. சரி கீதை சொல்லி புரியுறது, கீதைலாம் புரியக்கூடாது, அதுக்கு கீதைலாம் புரியக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கீதை புரியாது. காரணம் என்ன? அர்ஜுனனுக்கு பகவான் அவன் முகத்தை பார்த்து அவருக்கு என்ன கேள்வி மனசு இருக்கோ இதெல்லாம் பதில் சொல்லணும். சில சமயம் அர்ஜுனனுக்கு பழசு மறந்து போயிடுச்சுன்னு தெரியுது, முன்ன சொன்ன டமான்னு பகவான் ரெஃபர் பண்றான். ஆகினால் நாங்கள் திக்ஸாக போகுது. ஒரே சாப்டரா அது ப்ரிப்பேர்டு உபன்யாசங்களை ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு 9ஆம் அத்தியாயம் சொல்ல சொல்லிட்டு கரெக்டா இருக்கிறத சொல்லுவேன். அர்ஜுனனுக்கு யுத்தம் பண்ணிடான்னு சொன்னான் பகவான், அவன் முனைக்கினான். அவன் முனைகளை போக்குறதுக்கு பகவான் விஷயம் சொன்னான். அர்ஜுன் இப்படி பார்த்தான், பார்த்த உடனே இவருக்கு இந்த சந்தேகமான்னு பகவான் சொன்னான். அதை தெரிவிச்ச உடனே அர்ஜுன் வேற மாதிரி பார்த்தான், ஓ வேற நினைக்கிறான்னு பேச சொன்னான். அதனாலதான் கீதையில ஒரு அத்தியாயத்துல ஒண்ணு நிறைய டாபிக் வரும். அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இந்த அத்தியாயத்துல இந்த விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு தெளிவா சொல்லணும்னா ஆள வந்தார் கீதார்த்த சங்கரன் தான் கேட்கும். இதர மதத்தை குறை சொல்றேன்னு நினைக்காது.
சங்கர பகவத்பால் கீதையை படிச்சு பார்த்தீங்கன்னா வியாக்கியானத்தை கீதாச்சாரியன் எவ்வளவு இன்கன்சிஸ்டண்டோ அதோட இன்கன்சிஸ்டண்டோ. ஆனால் ஒரே கன்சிஸ்டண்டா போகும்னா எம்பெருமானார். அந்த பெருமை எம்பெருமானாருக்கு வந்ததுக்காம ஆளவந்தார் முதல்ல டிராக் போட்டார். கோடு போட்டவொடனே எம்பெருமானார் கோடு போட்டார். 32 ஸ்லோகத்துல 700 ஸ்லோகம் கீதை போடு. இவ்வளவுதான் கீதை. ஒரு அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்கு? இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி, மகாபாரதத்துல பகவத்கீதை இருக்கா பகவத்கீதம் இருக்கா? எனக்கு இந்த டிகிரிக்கு போயிட்டு யஸ்மின் பிரசாத சுமுகே கவயோ பியதே சாஸ்திராண்ய சாதுரிய தன்மகிமாஸ்ரயாணி கிருபேன தேன யதிக ஸ்வயமேவ கீதம் சாஸ்திரத்தை சதிசம் வாஸ்தி சாஸ்திரம். மகாபாரதத்திலே பெரியவா சொல்ற ஸ்லோகம் இது. கிருஷ்ணனே கீதம், கிருஷ்ணன் பாடி, கிருஷ்ணன் சொல்லு. அப்ப இது பகவத்கீதம் தான் பேர் வரும். ஏன் பகவத்கீதான்னு பேராச்சு? கீதாங்கிறது மேஸ்குலின் ஜெண்டர் இல்ல, ஃபெமினின் ஜெண்டர். கீதம்னு ஜூனியர் ஜெண்டர். பகவானால சொல்லப்பட்ட வார்த்தை தானே. அதனால பகவத்கீதம் என்றுதான் இதுக்கு பெயர் இருக்கணும். பகவத்கீதா அப்படின்னு ஸ்ரீலிங்கத்துல ஏன் பெயர் வரும்? இது ஏதாவது உபன்யாசம் 9ஆம் அத்தியாயத்தை ஆரம்பிக்காம ஏன் சொல்லிருக்கு அப்படின்னா அந்த கேள்வி யார் பதில் சொல்லுவாங்க? கேள்வி கேட்ட ஏன் பகவத்கீதம்னு சொல்லக்கூடாது? ஏன் அது ஸ்ரீலிங்கத்தில் சொல்லலாம் பகவத்கீதா? என்ன பதில் சொல்லலாம்? கேள்வி நியாயமான கேள்வியா? நாளைக்கு யாரும் வரமாட்டேன் கேள்வி கேட்காது. யாரும் நீங்க தான் லேடி சொல்லுங்க. பகவத்கீதா எதுக்கு லேடியா போயிட்டாச்சு? பகவத்கீதம் அப்படின்னு சொல்லணும். அது பகவானால சொல்லப்பட்ட வார்த்தை. அதுக்கு பகவத்கீதம்னா சாஸ்திர ஸ்வயமேவ கீதம் அப்படின்னு மற்றவெல்லாம் கொண்டாடிருக்காங்க. கீதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. பகவத்கீதம் கோபிகா கீதம் சொல்றாமே பகவத்கீதம் சொல்லணும். ஆனால் அத்தனை பேரும் பகவத்கீதான்னு சொல்றாங்க. ஏன் அது திரிமிரன் ஜெண்டர்ல சொல்லப்படுகிறது? பகவத்கீதையை உபன்யாசம் ஆயிடுச்சு. இந்த அவருக்கு தொண்டர் உனக்குதான் வீடு உண்டு. இல்ல இல்ல, இதுக்கு சுவாமி தேசியம் பேச தாத்பரிய கீதா பாஷை வியாக்கியானத்துல உபனிஷத் சமாதினா சித்த விவகாரனிலூடே ஸ்ரீலிங்க நிர்தேசமா எல்லாருக்கும் பதில் அங்கெல்லாம் வரும். கிருபானந்த வாரியாரும் ஒருத்தர் இருந்தார். கேள்விப்பட்டிருக்கா? பெரிய தமிழ் உபன்யாசம் ரொம்ப பண்டிதர். கோயம்புத்தூர்ல உபன்யாசம் பண்ணிருக்கேன். நிறைய கூட்டம். அப்போ ஒரு செட்டியார், பாட்டு செட்டியார், அவர் வீட்டுல அவர் குழந்தைக்கு பேசிக்கு இது பண்றான். இலந்தப்பழ அபிஷேகம், பதிரி அபிஷேகம். செட்டியாருக்கு வீட்டுல 5 வயசு குழந்தைக்கு இலந்தப்பழத்தை கண்டப்பாத்திரம் கூட்டுவான். அது ஒரு அபிஷேகம், இலந்தப்பழ அபிஷேகம். அது பெரிய விழா, பெரிய பணக்காரன். அது எதுக்கும் பிரியா வந்து பாட்டு செட்டியார். என் விருத்தம் அவரெல்லாம் மாறியில் இருந்தா ஒரு சொந்தமா இருக்காங்க. ரொம்ப பிரியமா வருவார். அவர் ஆத்துல அந்த 5 குழந்தைக்கு இலந்தப்பழ அபிஷேகம் பண்றது சுவாமிகளையும் கூப்பிடணும் அப்படின்னு என்னை கூப்பிடுவார். அந்த வாரியார் இருப்பாரு, அவரும் வந்து இன்னும் 4 சொற்பொழிவாளர்கள் வந்துட்டாங்க. இந்த இலந்தப்பழ அபிஷேகத்துக்கு குழந்தைய பாராட்டும். இந்த இலந்தப்பழ நாளிலே குழந்தைய பாராட்டும் அவதான் சொல்லுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவா. அப்புறம் நான் உபன்யாசம் சுவாமிக்கு சொல்லணும் அப்படின்னு வாரியார். நான் சொன்னேன், இலந்தப்பழ அபிஷேகம் எதுக்கு பண்றா தெரியுமா அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கரபதிரித விஸ்வா கையில இலந்தப்பழம் மாதிரி ஞானம் வரணுங்கிறார். அந்த வேதனை பண்ண வாரியார் எழுதுட்டார். நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம். அந்த வேதாந்த தேசிய சம்பிரதாயத்துக்காக சொல்ல தெரியும். இந்த பதில் இத்தனை நாளும் எனக்கு தெரியாது. யாரும் கேட்டுருந்தாலும் மாட்டிட்டு இருக்கேன். அதனால இறந்த பழத்தில் தான் எம்பெருமான் நதிகாசத்துக்கு தபஸ் பண்ணுவாங்க. இறந்த மரமா பிராட்டி இருக்காங்க. பகவானுக்கு தபஸ் பண்ண போன பகவானுக்கு நிழல் கொடுக்க பிராட்டி இறந்த மரமா இருக்காரு. அதனால இறந்த லட்சுமியுடைய அம்சம். இந்த குழந்தைக்கு லட்சுமி எப்போது இருக்கணும்னா இறந்த பழம் அபிஷேகம் பண்றாங்க. ரொம்ப சொல்லிட்டா சுவாமிகளே, இதெல்லாம் அவள் தான் முடியும், ஐயங்கார்களால் தான் முடியுது. அப்படி இந்த சுவாமி தேசி இந்த கேள்வி கேட்டுக்காரு. ரொம்ப பேர் ஏன் இந்த திருவிழா சொல்றோம் பகவத்கீதம்னு ஏன் சொல்லக்கூடாது? அதுக்கு உபனிஷத் அப்படின்னு சாஸ்திரி ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன கேட்டது தெரியுமா? உபனிஷத்தெல்லாம் ஸ்ரீலிங்கம் தான். உபனிஷத்துங்கிற வார்த்தை ஸ்ரீலிங்கம். அஸ்யாம் உபனிஷத்தையும் சொல்லணும். சதர வாக்கியாத அஸ்வின் உபனிஷத்தையும் திண்டாடும் தலையை சொல்லுவேன். நெருங்கா தப்பா சொல்லணும். அஸ்யாம் உபனிஷத்தையும் சொல்லணும். உபனிஷத் என்பது பெண்பால்.
அதனால அந்த உபனிஷத்தை போல ஏற்பட்டதுன்னு காண்பிப்பதற்காக பெரியவர்கள் கீதா என்று இதையும் பின்பாடி வழங்கினார். உபனிஷத் சமாதினா சித்த விவகார நிரூடேகே ஸ்ரீலிங்க நிர்தேசா என்று சுவாமி தேசிய தாத்பரிய சந்திகை ஏதேன சாஸ்திராந்தரா தத்திய சாஸ்திரத்தை ஆதித்யம் நிச்சிதம். அதுல மற்ற சாஸ்திரங்களை விட இந்த கீதா சாஸ்திரத்துக்கு ஏற்றம் ஜாஸ்தி. இந்த கீதா சாஸ்திரத்துல இது 9வது அத்தியாயத்தை சூஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது கொஞ்சம் முன்கதை சொல்லு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி நடந்த 9 அத்தியாயத்துல எதை சொல்லப்பட்ட 8 அத்தியாயத்துல முதல் அத்தியாயம் சிஷ்ய முகா. ஒரு உபன்யாசம் பண்ணணும், உபதேசம் பண்ணணும்னா முதல்ல அந்த ஆசாமி தனக்கு தெரியலன்னு தெரியும், அவதான் பண்ணணும். அப்ப உபன்யாசம் மெசேஜே வரதில்லை. காரணம் வரவால இவர் எப்படி உபன்யாசம் பண்றாரு பார்த்துதான் வரா. இவற்றது நாம தெரிஞ்சு போறோம், அவளுக்கு நம்பிக்கை கிடையாது. இவாளுக்கு தெரியாத நாம சொல்ல போறோம், எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏதோ வச்சா உபன்யாசம் சொல்றான் போயிடுறான். ஆனால் நமக்கு தெரியல சொல்லி கொடு இருக்க போனா ஒரு விஷயம் தெரியுங்கிற எண்ணம் வந்தா தான் இங்க இருந்து விஷயம் ஒரு பாதம். நாங்க அடிக்கடி சொல்றோம் மேனேஜ்மெண்ட்ல ஒரு கேளுக்கா, ஒரு கோப்பையில காஃபி கொடுக்கணும்னா என்ன வேணும்? ஒரு கப் இருக்கு, அந்த கப்ல காஃபி கொடுக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? என்ன கேட்கணும்? நல்லா கப்பு வேணும், கப்பு கிளீனா இருக்கணும். இல்ல ஒரு கப்பு காலியா காஃபி எங்க கொடுத்துருது. அதனால முதல்ல அவன் தெரிஞ்ச அன்லேர்ன் பண்ணிட்டு புதுசா கற்றுக்கணும் வரணும். அப்படி புதுசா கற்றுக்கணும் சதாச்சாரிட்ட வரணும்னு சொல்லி அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணா நான் ரொம்ப தவிக்கிறேன்டா, தர்ம சமூட சேதாக ஸ்ரேயத்யா நிச்சிதம் குருதி காப்பண்ய தோஷோபகத ஸ்வபாவா பிருச்சாமித்வா தர்ம சமூட சேதாக எது ஸ்ரேயத்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யத்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம்னு அர்ஜுனன் காது விடலாம். முதல் அத்தியாயத்துல கம்பீரமா சொன்னான், கிருஷ்ணா 2 பேர் சைன்யத்துக்குள்ள பேர கொண்டு போய் நிறுத்தி நான் யார் அடிக்கணும்னு பார்க்க போறேன். சரியான பொசிஷன்ல கொண்டு போய் பேர நிறுத்தினான். சேனையோர் உபயோர் மத்திய ரசம்ஸ்தாவை அப்படின்னு அச்சுதா கரெக்டா நிறுத்தினான். பகவான் கொண்டு நிறுத்தினோடனே இருக்க தத்ராபஸ்யத்திதான் பார்த்தா இருக்க பாக்குறான். தாத்தா ஆச்சாரியன், சின்ன ஆச்சாரியன், பெரிய ஆச்சாரியன், ஆச்சாரிய புத்திரன், மாமா, மச்சினர் இப்படி ஓடுது. சிவாலி அடிக்க போறோம் அப்படின்னா வேலை விட்டு போயிடுச்சு. இல்ல கீழே போட்டான், விசிறிக்க சசரன் சாபம் பணத்தை தீட்டு போட்டான். தேர்தல உட்காண்டான், நான் யோசிச்சே நான் யுத்தம் பண்ண மாட்டேன். இதான் முதல் அத்தியாயம். இந்த முதல் அத்தியாயத்துக்கு இதுல பாராயணம் பண்றோம் தேவையே இல்லை. அர்ஜுனுடைய அழுகை நமக்கு இருக்கு. 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்திலிருந்து கீதை ஆரம்பம் சாப்பிடும். அதான் பகவான் ஆரம்பிக்க உபதேசம். ஆனால் முதல் அத்தியாயத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா அது பெரிய விஷயம் சொல்றது. என்ன சொல்றதுன்னா நம்ம சென்சிட்டிவ் ஆகி தெரிஞ்சுக்கணுங்கிற துடிப்புல வந்திருக்கோம். ஆகையினால உபன்யாசத்தை கேட்க அவன் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோட, தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோட உங்களை போல வரணும். அதான் சிஷ்யஸ்தேஸ்தம் சாதிமா. இந்த மந்திரம் இந்த அர்ஜுனன் சொன்ன ஸ்லோகம் தான் இது கூட நம்ம சம்பிரதாயத்தில் மந்திரமா வச்சுக்கணும். ஒரு ஆச்சாரிய காலக்ஷேபம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்துக்கு தான் தெரியும். ஆச்சாரிய சமாசிரம் பண்ணிட்டு ஸ்லோகம் சொல்லணும். இதான் மந்திரம். சிஷ்யன் முதல்ல சொல்லணும், அபிஷியலா எனக்கு சமாசிரம் பண்ணி வைக்கணும். முதல் நாள் போய் சொல்லிட்டு வாங்கி அதை வச்சு நாளைக்கு விஜயோட மொழியை சரியா எடுத்து வச்சுருவோம். 40 ரூபா 25 ரூபா ஃபீஸ் கட்டி அதெல்லாம் சொல்லிடுறான். ஆனால் அங்க போனோடனே இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுவோம். இதுதான் ஃபார்முலா சொல்லணும். கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவா பிருச்சாமித்வா தர்ம சமூட சேதாக எது ஸ்ரேயத்யாதி நிச்சிதம் ரூடிதமே சிஷ்யத்தே அகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம்னு கேட்கணும். இதை கேட்டா அப்புறம் தான் உபதேசம். சமாசத்துல பாதி வரைக்கும் பண்ணுவோம். மத சங்கத்துக்கெல்லாம் சுடு போட்டு ஆடு போடாம இருக்காலும் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் திருமணம் எடுத்து விடுவோம். அதுக்கப்புறம் பேர சொல்லுவோம். அதுக்கப்புறம் மந்திரோபதேசம் கீழ் சொல்லி இது அப்புறம் தான் சொல்லுவோம். அவன் கேட்கணும். இந்த அர்ஜுனன் மந்திரம் தான் இன்னும் பயன்படுத்தும். அப்படி அர்ஜுனன் சஞ்சலை தாயி நீ சொல்லணும் எனக்கு ஒன்றும் புரியலையே, யுத்தம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை, பண்ற இஷ்டம் இல்லை, நான் பிச்சை எடுத்து முளைச்சாலும் முளைக்கிறேன், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ரத்தக்கரை படிக்க ராஜ்யம் வேண்டாம் சொல்லிட்டான். அப்புறம் பகவான் சொல்ற யாரா யார் கொள்றா இவாளுக்கு கொள்ளல ஆரம்பிச்சு ஆத்மா நித்தியம் என்று 2வது அத்தியாயத்துல அவனுடைய அறியாமையை போட்டுச்சார். ஆத்மா எட்டால் ஆத்மாவை உன்னால கொல்ல முடியாது. சரீரத்தை தான் நீ வெட்ட போற. அது சத்திரியனான உனக்கு ஏற்பட்ட யுத்தம்.
இதான் உனக்கு கர்மயோகம். எப்படி எங்களுக்கு பூதேஸ்வரன் வேதமேவ ஜெயமேனிக்கு எங்களுக்கு கர்மயோகம் வேத பாடம், நமக்கெல்லாம் கர்மயோகம் வேத பாடம். யாகம் பண்ணுது. க்ஷத்திரியனுக்கு கர்மயோகம் தர்மத்தை ஸ்தாபித்து சண்டை போடும். அது 2 பேரை வச்சுன்னா அவனுக்கு என்கவுண்டர் எல்லாம் போட்டு பிடிக்க முடியுமா? இப்பதான் என்கவுண்டர் எல்லாம் பண்ணா மறுபடியும் மாத்திக்கிறான். என்கவுண்டர் யாரும் என்கவுண்டர் எல்லாம் பிடிக்க முடியாது பிடிச்சிருக்கான், அவன் கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அதெல்லாம் தப்பு இல்லை. அது க்ஷத்திரியனுக்கு அது தர்மம். அந்த யுத்தம் பண்ணா அவனுக்கு கர்மயோகம். அதான் உனக்கு கிடைச்சிருக்கு, அதை பண்ணு நீ அப்படின்னு பகவான் அர்ஜுனனுக்கு கர்மயோகம் ஆரம்பிச்சு 2வது அத்தியாயத்துல ஆத்மா ஸ்திரமானது, உடம்பு டெம்பரரி, ஆத்மா எட்டர்னல் அப்படின்னு சொல்லி ஆத்மா பத்தி. அதுக்கப்புறம் கர்மயோகத்தை அர்ஜுனன் பார்த்தான். இந்த கர்மயோகத்தோடு கூட பகவான் சொல்றான், அப்படி கர்மயோகம் பண்ணிதான் ஆத்மாவை பார்த்துருவேன், அந்த ஆத்மாவையும் ஒன்னும் காரியம் செய்யாம ஜாலியா பார்த்துக்கலாம் அப்படின்னு அர்ஜுனன் பிடிச்சு அதே பண்றேன் ரொம்ப ஈஸியா கொள்கை பண்றேன். அதுக்காக 3வது இடத்துல பகவான் சொன்னார், இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு ஆசாமி ஒரு பெரிய பங்களா கட்டணும், 1st ஃப்ளோர் 2nd ஃப்ளோர் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோரோட கட்டணும் அப்படின்னு ஒரு இன்ஜினியர் கொடுத்து எஸ்டிமேட் போடும். தாத்தா வாங்கிற பிளாட் கொடுத்தான், எஸ்டிமேட் போட்டார். 3rd ஃப்ளோருக்கு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுனா 10,000 ரூபாய் ஆகுங்க, 1st ஃப்ளோருக்கு 8,000 ஆகுங்க, 2nd ஃப்ளோருக்கு 6,000. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அத்தியாவசமாக போட்டு இந்த பிரேக்ஃபஸ்ட் சொன்னா முதல்ல 2nd ஃப்ளோர் கட்டி வச்சு பாருங்க. அந்த மாதிரி முதல்ல ஞான யோகம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் கர்மயோகத்து வழிதான் வழி. எது ஞான யோகம் பண்ண தகுதி இருந்தாலும் கர்மயோகம் தான் அப்படின்னு இது சேர்த்து அப்படின்னு பகவான் 3வது அத்தியாயத்துல சொன்னார். 4வது அத்தியாயத்துல இந்த கர்மயோகம் எத்தனை வகைகள் இருக்குன்னு சொன்னார். 5வது அத்தியாயத்துல அந்த கர்மயோகத்திலேயும் ஞானம் வேணும்னு சொன்னார். கர்மயோகம் ரிச்சுவல் மெக்கானிக்கலா பண்ணக்கூடாது, அது ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம்? இந்த கர்மாவை நான் செய்யவில்லை, பகவான் தான் இன்னும் செய்திக்கிறான் அப்படின்னு வலியுறுத்தார். 6வது அத்தியாயத்தில் இந்த கர்மயோகம் பண்ண புத்தி தெரிஞ்சு நம்ம ஆத்மாவையே நாம் உணரக்கூடிய ஞான யோகம் வரும். அந்த ஞான யோகத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு முறைய சொன்னோம். 6வது அத்தியாயத்துல சொன்ன இந்த விஷயத்தை 7வது அத்தியாயத்துல 6 அத்தியாயம் வரைக்கும் ஞான கர்மயோக ஞான யோகத்தை முடிச்சுட்டு 7வது அத்தியாயத்துல பக்தி யோகத்தை சொல்றாங்க. இது வரைக்கும் பண்ணவாங்க பக்தி யோகம் பண்றோம் ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த பக்தி யோகம் பண்றது கூட பகவான் பக்தி பண்றது கூட மோட்சத்தை தவிர வேற காரணத்துக்காகவும் பண்ணலாம். நிறைய துட்டு வேணும்னு ஆசைப்பட்டு பிரம்ம பதவி வேணும்னு ஆசைப்பட்டா பக்தி யோகம் பண்ணலாம், பக்தி பண்ணலாம். அல்லது கைவல்யம் ஆத்மாவே ரசிக்கணும்னா பக்தர் வேண்டாம் அப்படின்னா அதுக்கும் பக்தி பண்ணலாம். மோட்சம் வேணும்னு பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்தியை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொன்னான். அந்த பக்தியை ஒன்னொன்னுக்கு எப்படி பயன்படுத்துறாலும் அவன் அதுக்கேற்றபடி எப்படி தியானம் பண்ணணும், அவன் எப்படி அனுசந்தானம் பண்ணணும், பணம் வேணுங்கிறவா எப்படி பண்ணணும், ஆத்மாவே ஒன்றுகிறவா எப்படி பண்ணணும், பகவான் கிட்ட போற மோட்சம்தான் வேணுங்கிறவா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது 8வது அத்தியாயம். இது வரைக்கும் நடந்துருக்கு. இப்போ 9வது அத்தியாயத்தில் இந்த பக்தி யோகத்தை பற்றி விவரிச்சு. ஆனா அதுக்கு பேர் என்ன? ராஜயோகம் அப்படின்னு அவன் சொல்லணும். எதுக்கு சுவாமி ராஜயோகம்னு பேரு அப்படின்னா, இந்த ராஜயோகம் பேர் வச்சு அவன் எம்பெருமான் முதல்ல சொல்றார். பார்த்து அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா உனக்கு இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறேன், ஏன்னு கேட்டா நீ என்கிட்ட அசூயை இல்லாம இருக்க, என்கிட்ட பொறாமை இல்லாம இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப சீக்கிரட்டான விஷயத்தை சொல்ல போறேன். இதுதான் ராஜயோகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். உபாசக வேதனை பந்தனாக ஒரு வார்த்தை கேட்கணும். எம்பெருமானுடைய சென்டென்ஸ், எம்பெருமானுடைய சென்டென்ஸ் கேட்க கேட்க பாவம் போகும். அதோட ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு அதிகரணம்னா 10,000 கிருஷ்ணம் பண்ணிட அதுதான் கிருஷ்ணம் பண்ணிடுறது. ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு அதிகரணத்தை தேவிச்சா இந்த கிருஷ்ணம் பண்ணிட முடியும். ஆகையினால் எம்பெருமானாருக்கு இது சுற்றி தடிப்பேன். இந்த கீதா பாஷ்யம் 9வது இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்கிறார். உபாசக வேதனை பந்தனா விசேஷா பிரதிபாதிதாக இதானி பக்தி ரூபத்தை உபாசனத்தை ஸ்வரூபம் உச்சதே. இந்த 9வது அத்தியாயத்துல பக்தி யோகத்துடைய ஸ்வரூபத்தை சொல்றார். அதை சொல்லும் போது பகவான் பக்தி யோகத்தினுடைய எப்படி இருக்கும் பக்தி யோகம்னு சொல்றாரு. அதுல சில விஷயங்கள் கூட சொல்ல வேண்டியது ஒன்று. என்ன சொன்னா, நான் எப்பேற்பட்டவன் தன்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கீதையில என்ன இருக்குன்னு கேட்டார் ஒருத்தர். கீதையில ஆத்மஸ்துதி 12 தான் இருக்குது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பெருமாள் தன்னை பெரியவன் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாதவன் விட்டாலும் அதான் மற்றவாளை திட்டுறது தன்னை கொண்டாடிதான் பண்ணிட்டான் கீதையில. பகவானுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கு. ஏன்னா அவர் தான் சொல்ல வேண்டியதுலாம். இப்போ நம்ம கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தா யாரும் வந்தா நம்ம ஒதுங்கி வழிவிடும். இது மாதிரியே கொஞ்சம் நடந்துக்கிறோம். ஆனால் நம்ம ஆச்சாரியே வந்துட்டாருன்னா என்ன பண்ணணும்? அவன் நகரக்கூடாது, எழுந்து அவரை சேவிக்கணும். ஆச்சாரியமார் சேமிக்கணும். அவன் ஆச்சாரியனுக்கு மரியாதை. பெரிய பாகவதா வந்து அப்படியே உட்காந்து பார்க்க வேண்டியது. அவனுடைய ஆச்சாரியம் வந்தா என்ன பண்ணும்? உடனே எழுந்துடும். சுவாமி வேலை கை தரும். ஆச்சாரியம் வந்தா எழுந்து சேவிச்சுட்டு அவர் அப்புறம் தான் உட்காரும். இது சாஸ்திரம். ரகசிய பெருசாக உட்காந்து ஸ்ரீராமதேசியார் பண்ணிட்டு இருக்கார் காட்சிக்குள்ள. சின்ன பையன் அப்ப காலட்சம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நானும் உட்காந்துட்டே போயிட்டு திருத்தவர்னால் ஏறுறாங்க. ஏழோன்னு எல்லாரும் ஒதுங்கின மாதிரி நானும் ஒதுங்கினே எழுதுறேன். 1000 முடிஞ்சிச்சு. அப்புறம் கூப்பிட்டார், நீ அப்படி பண்ணக்கூடாது, நீ நான் வச்சே எழுதி செய்யணும். இப்ப அவர் சொல்லாம யார் சொல்லுறாரு? அவன் தான் எனக்கு ஆச்சாரியம், அவன் தான் சொல்லிடுவேன். அப்பா அவனோட எழுதி கூட சொல்றான், என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு. அதே மாதிரி கட்டம் கீதை தான் தான் சொல்லணும் தன் பெருமையை. அவன் சொல்ல டிபினைஸ் பண்றான். அவரே அவர் பெருமை சொல்லிக்கிறார். ஒரே ஃபர்ஸ்ட் பர்சன் ஆகியவர். அதுக்காக தான் பின்னாடி ஆழ்வாருக்கு சொல்ல சொன்னான். அப்ப ஈஸியா போய் தத்துவ வித்துக்கள் சொல்ற உபதேட்சே ஞானம் ஞான தத்துவதரிசிதான். தத்துவதரிசியான நம்மாழ்வாரை விட்டு திருவாயூர் கொண்டு வந்தான். அப்ப பகவானுக்கு இக்கத்து இல்லாம இருக்கு அப்படின்னு ஆச்சாரிய விஜயகாரர் சொல்றார். அவன் எம்பெருமான் சொன்ன உபதேசத்தோட தத்துவதரிசியான நம்மாழ்வார் பண்ண உபதேசத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் போயிருக்கு. அதனால இது ஓகே ஆயிடுது அப்படின்னு பகவானுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தார் ஆழ்வார்னு சொல்றேன். அப்படி எம்பெருமான் தன்னுடைய பெருமையை அத்தியாயத்தில் சொல்லணும். ஏன்னா பக்தி இலக்கு நான் தானே, எங்கிட்ட தானே பக்தி பண்ணணும். ஒருத்தர பக்தி பண்ணணும்னா அவர் ரொம்ப நன்னா உயர்ந்தவரா இருந்தா தானே பக்தி பண்ணணும். சொன்னா எல்லாத்தையும் பக்தி பண்ணுவா, எல்லா பேட்ஸ்மெண்ட்டையும் பக்தி பண்ணுவாளா? ரெண்டு தான் காட் அப்படி அப்படின்னு மகாத்மியம் ஏதாவது இருக்கணும். ஊர்ல உள்ள ரெக்கார்ட்லாம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா காட் அப்படி. அந்த மாதிரி பெருமாளுக்கு எவ்வளவு மகாத்மியம் இருக்குன்னு தெரிஞ்சா தானே, அவருடைய மேன்மை தெரிஞ்சா தானே நாம் அவர்கிட்ட பக்தி ஃபுல்லா பண்ண முடியும். அதற்காக பகவான் இந்த அத்தியாயத்துல சொமாஹாத்மியம் ஆரவந்தார் சாதிக்கிறார். தன்னுடைய மகாத்மத்தை பகவான் சொல்றார். பக்தி யோகத்தை தான் சொல்ல வந்தான். ஆனால் அந்த பக்தியை பண்ணுவதற்கு யாரை குறிச்சு நாம் பக்தி செய்யறோமோ அவருடைய கிரேட்னஸ் நமக்கு தெரியும். பற்றி அர்ஜுனுக்கு வேற யாரும் சொல்றவா இல்லைங்க, தானே சொன்னார். இந்த கட்டம் எங்களெல்லாம் நாங்க சமாஜம் பண்ணிச்சு சமாஜம் பண்ணி சொன்னா வருவான், நாம தான் பண்ணணும். அவர் ஆச்சாரியம் தெரியும் சொன்னா சொல்லி வைக்கிறதுக்கு கோவிந்தாச்ச கூட பண்ணுறது. நாங்க தான் சொல்லணும் தெரியும் சொல்றாரு, வேற வழி. அந்த மாதிரி பகவானுக்கு கஷ்டம். அதனால அவனே தன் பெருமையை சொல்றான். தன் பெருமையை சொல்லி முடிச்சுட்டு அதற்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னான். நான் மனுஷனா அவதரிக்கிற செய்தி என்னுடைய கிரேட்னஸ் குறைவதில்லை. இந்த அத்தியாயத்துல அந்த ஸ்லோகம் இருக்கு. அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனு ஆசிரிதம். நான் மனுஷனா வந்து பிறந்ததுனால மனுஷன் என்ன போல கிருஷ்ணனுக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்குன்னு சொல்லி நான் கிண்டல் பண்றான் அப்படின்னு பகவான் வருத்தப்படுறாருங்க. அதனால மனுஷத்தன்மையிலும் தன் மேன்மை குன்றாது என்பதையும் தன் மேன்மையும் சொல்லி அதற்கப்புறம் தங்கிட்ட பக்தி பண்றவர்களுடைய பெருமையை சொல்லி பக்தி யோகத்தை பெருமான் விளக்கினார். இது இந்த அத்தியாயத்தில் 34 ஸ்லோகத்துக்கு ஸ்ட்ரக்சர். ஸ்ருதி சத சித்த உபாசனத்தேவ அத்த பக்தி சப்தேன விசேஷனம் கிருதம். அப்போ இங்க என்ன இருக்கு? ஆயிரக்கணக்கான வேதங்கள்ல சொன்னப்பட்ட விஷயத்தை தான் பகவான் கீதையில சொல்றார். சாதாரணமா எல்லாரும் நினைக்கிறா வேதத்துல பக்தி சொல்லல. பெரிய பக்தி வேதா ஒரு பெரிய செமினார் திருப்பதியில நடத்தினா என்னையும் கூட்டு பேப்பர் பிரசன்ட் பண்ணுறது. பக்தி வேதா, வேதத்துல பக்திங்கிற வார்த்தையே கிடையாது. பக்திங்கிற வார்த்தை வேதத்துல கிடையாது. ஒரு சொல்லுங்க பக்தன்ற வார்த்தை இருக்கு, பக்திங்கிற வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். கண்டுபிடிச்சு பெரிய விஷயம் சொல்லிட்டார். உபநிஷத்துல எங்கேயுமே பக்திங்கிற வார்த்தையே வரல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டார். அதை வேற திருத்தா பொன்னாடு நிறைய சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது. தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு ஸ்வேதாசனோடு இருக்கு பக்திங்கிற வார்த்தை அப்படின்னு சொல்ல வேண்டியதான் முதல்ல கிரௌண்ட்ல இருக்கு. மாட்டா அது வரைக்கும் பக்தியை இழுத்து மாட்டார்.
வேதத்துல பக்திங்கிற வார்த்தையே இருக்குது. ஒரே ஒரு இடத்துல சேதாசுதர் உபநிடத்துல பக்திங்கிற வார்த்தை. அப்ப வேதத்துல சொல்லாத பக்தியை கீதையில கிருஷ்ணன் சொன்னார்னா இது புரட்சி கருத்து தானே, ஒத்துப்பாடா? கிருஷ்ணனே சொல்லட்டுமே, வேதத்துல சொன்னதுதான் சொல்லணும். அவர் வேதம் ஒண்ணுத்துக்கு தான் அந்த பெருமை, அபூரிஷேயம், அதுல எந்த தோஷமும் கிடையாது. அது வேதம் சொல்லிட்டா ஒத்துக்க வேண்டிய சுடர் மிகு சுதியுள் இவையுண்ட சுடனே அப்படின்னு நம்ம சுடர் மிகு சுதி அபூர்விஷயமாய் நித்தியமாய் அபாத்தியமான வேதம். அது வியாக்கியானம் பண்ணிட்டார். ஒரு மனுஷன் இருந்தா தான் எனக்கு வேணுங்கிறவாளை கொண்டாடுமே வேண்டாதுன்னு விட்டுவிடும். ஆனா வேதத்துக்கு ஒரு மனுஷன் எழுதல. அதனால காழ்ப்பு திருப்பு வெறுப்பு கிடையாது. வேதம் எட்டானதா இருக்கு. நெடுநாள் ஒருத்தர் ஆட் பண்ண முடியாது. இது வேதத்துல ஒரு சாப்டர் ஆட் பண்ணலாம் வர முடியாது. ஆட் பண்ணா தொலைச்சுக்கிறோம். ஒத்துப்பாரா சுவாமி? எல்லாம் நான் புதுசா பஞ்சாயத்து சொல்றேன். வேதத்துல அத்தனை பஞ்சாயத்து உண்டு, அவ்வளவுதான். கை வைக்க முடியுமாங்க? அது முடியாது. எங்க ஊர் பாடம் இந்த பாட்டின்னு சொல்றேன். அதனால இது சொல்ற ஒத்துப்பாரா? அவன் சொல்றா பிரம்மா சசிவஸ்தேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் நாம சொல்றோம். சில பேர் சொல்றா பிரம்ம சசிவஸ்தேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்னு சொல்றா. இந்த சப்ரம்ம அப்படின்னு மாத்திட்டு அவன்தான் பிரம்மா, அவன்தான் சிவன், அவன்தான் இந்திரன், அவன்தான் எல்லாம் அப்படின்னு வேதம் இருக்கு. நம்ம பரம்பரை தெளிவா சேர்ந்து வர அதே வேதத்தை சில பேர் இப்படி சொல்றா. பிரம்ம சசிவா சேந்திர சசிவ சஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். அவ இன்னொரு சகா, அந்த பரம்பரமே சிவன், அந்த பரம்பரமே இந்திரன், அந்த பரம்பரமே நாராயணன் ஒண்ணு போட்டா. எதுக்குன்னா அந்த ரோல அப்படின்னு உட்காந்து வச்சிருக்கோம். மும்மூர்த்தி இருக்கிறதுல இவர் ஈக்குவல்ல உட்காந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை சமரசமரப்பாக்கல அவன் சொல்றான். இது சரியா இல்லையான்னு கேட்டா சரியில்லை. எப்படி சொல்றீங்கன்னா ஆழ்வார் அவனே அவனும் அவனும் அவனும். நம்மாழ்வார் வேதத்தை ரட்சிக்கல. திருக்குறள் ஒரு அதிசயம் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தேன். அத்தியனோத்சவம் நடக்கிறது 40 காத்தால வேத பாடம். அந்த வேத பாடம் நடக்கிறது நம்மாழ்வார்கள் உள்ள கர்ப்பகிரகத்துக்கு நம்மாழ்வார்கள் திருக்குறள் எவ்வளவு அனுபவிச்சு நம்ம விரிவா பண்ணி வச்சிருக்காங்க. நம்மாழ்வார்கள் கர்ப்பகிரகத்துக்கு நம்மாழ்வார் முன்னாடி வேத பாடம் விஷயத்துவா தொடங்கி வச்சு ஆழ்வார் வரும். இதுக்கு நம்மாழ்வார்கள் தேசிய நேரம் தேசிய நேரம் பண்ணு இல்ல எம்பெருமானார் கூட எழுதலாம். எல்லாரும் கோயில் தான் உட்காந்து 40 அதிகமாக உட்காந்து 10 நாளா. ஆனா நம்மாழ்வார் மட்டும் உள்ள எழுதணும். கர்ப்பகிரகத்துக்கு காத்தால வேத தொடக்கம் அவர் பண்ணி வச்சு திரும்பி எழுதணும். ஏன்னா அவர் தான் அந்த வேதத்தை அவர் ரட்சிச்சார். இந்த சாப்ரம்மா சகரிகி சேந்திரகா சோக்ஷரா, அந்த சகான்னா அவன் அர்த்தம் இல்லையா? அவன் தான் பிரம்மா. சேந்திரகா சகா இந்திர, அவன் தான் இந்திரன். சசிவகா அவன் தான் சிவன். சோக்ஷரா அவன் தான் முக்தாத்மா. எல்லாருக்கும் அந்தராத்மா அந்த நாராயணன் தான். அப்படி 4 அவன் இருக்கு நம்ம பாடத்துல. இதரர்கள் சொல்ற பாடத்துல 5 அவன் இருக்கு. பிரம்ம சகரிகி சசிவகா சேந்திரகா சோக்ஷரா. ஆழ்வார் பண்ற அவனே அவனும் 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 அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். நம்மளே சாதிக்கிறார். சம்பிரம்ம சசிவன்ற வேதத்தை ஆழ்வார் தமிழிலே சாதிக்கிறார். இன்னொரு அவன் போடலை ஆழ்வார்னா கிடையாது. இதுதானே ஆய்வு அப்படி ரட்சித்தார் ஆழ்வார். அதுக்காக தனி மரியாதை இருக்கு, நியாயம். அது மட்டும் வேத பாட்சியக்காரால் யாரும் அந்த மாதிரி பாடத்தை வச்சு மாறது அறியாத விஷயம். இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து உபனிஷத்துல என்ன சொல்லுதோ அதனால பெருமாள் சொல்லணும். வேதத்தில் என்ன சொல்லுதோ அதனால பெருமாள் சொல்லணும். தானே ஒண்ணு புதுசா சொல்லலாமா? ஒத்துக்குமா அப்படின்னா? உபனிஷத்துல பக்தி ஒரு இடத்துல தான் இருக்குங்கிற அப்படின்னா இல்ல சுவாமி, பக்திக்கு வேற பேர் உண்டு. அது உபனிஷத்து உபாசனம் அப்படின்னு ஒரு பேர். அது உபனிஷத்து யூஸ் பண்ண அதுக்கு பிடிச்ச வார்த்தையை யூஸ் பண்ணு. அதனால உபாசனம் அப்படிங்கிற வார்த்தை, வேதனம், உபாசனம் என்ற வார்த்தைகள் எல்லாம் உபனிஷத்துல யூஸ் பண்ணு. பக்தி என்பது வேற யூஸ் பண்ணிட்டு அந்த கண்ணகிராம் அந்த பக்திங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு அதே விஷயத்தை சொல்லும். உபாசனம் என்றாலும் பக்தி என்றாலும் வேதனம் என்றாலும் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆக இன்னொரு 5 நிமிஷம் சொல்லலாம். அதெல்லாம் தேசமா கேட்டுக்கணும். இப்போ பக்தி என்பதற்கு வேதத்துல முதல்ல எங்க பார்க்கணும்னா புருஷ சூத்திரத்துல தமேவம் வித்வான் அமிர்த யகபவதி நான்யத்வந்தாய வித்யதே. தமேவம் வித்வான் அமிர்த யகபவதி
நானிய பந்தா வித்யதேயனாயா. ரெண்டு இடத்துல வருது புருஷ சூத்திர முதல் பேராளி வருது, உத்தரானுவாதத்துலயும் வருது. அதுவும் புருஷ சூத்திர சேர்த்துதான். அது ரெண்டு இடத்துலயும் வருது. அந்த எம்பெருமான யார் ஒருவன் அறிகிறானோ அவன் தான் மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு சொல்லிது. அறியணும்னு வேதத்துல சொல்லிது. அப்படின்ட்டு இப்ப பக்தின்னு சொல்றேன். அறிவதும் பக்தியும் ஒன்னா? அறிவதும் பக்தியும் ஒண்ணு இல்லையே. நாம அறிஞ்சுள்ளோம் ஒருத்தர, இவெல்லாம் ஹரி அப்படின்னு அறிஞ்சாயிட்டு, மிஸ்டர் ஹரி அப்படின்னு அறிஞ்சுட்டோம். அப்புறம் அதை போய் பக்தின்னு எப்படி சொல்றீங்கன்னா, சுவாமி அறியறதெல்லாம் அவ்வளவு ஈஸியா அவெல்லாம் அறிவுலாம் மோட்சத்துக்கு போயிட்டா தகராறாயிடும். வேதமே இந்த வேதனை மேலே இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணும். இதுதான் உபாசனம். ஆத்மேத்தேவ உபாசீகான்னு சொல்லு. ஆகையால் இந்த வேதனம் இசைப்பட்டு உபாசனம் இசைப்பட்டு பக்தி. அந்த வேதத்துல சொன்ன வேதனம் என்பது உபாசனம் என்பதுன்னா கண்ணபிரான் தன் வாயால பக்தி என்ற பெயரிட்டு இதை சொல்றான். இந்த பக்திக்கு இவ்வளவு பெருமை இருக்கு அப்படின்னு தன் வாயால சொல்றான். ஸ்நேகபூர்வம் அவித்யானம் பக்தி வித்யவிதீயதே. பக்தின்னா என்னன்னு கேட்டா, ஒருவரை இடையறாமல் தியானம் பண்ணுவது. இடையறாமல் ஒருத்தர் தியானம் பண்ணினா மாமியாரையே நினைச்சுக்கிறா பாட்டு போட்டு பக்தியா இருக்க முந்தைய பொண்ணு எடுத்துருக்கும் போது மாமியார் காய்ச்சல் கொண்டு வந்து அது மாமியாரும் அதனுடைய பழைய காலத்துல அப்படின்னு இருக்கா. இடையறாமல் மாமியாரும் தியானம் பண்ணிருக்கா மாட்டு போட்டு பக்தியாலே தியானம் பண்றா. இதை இடையறாம நாம கூட நம்ம மேனேஜர் தியானம் பண்றோம். பக்தியாலே பண்றோம். இல்லை தியானம் பண்ணிருந்தோம்னா அன்போட பண்ற தியானம் தான் பக்தி. வெறுப்போட தியானம் பண்ணக்கூடாது, அன்போட பண்ணணும் அப்படின்னு டிபெண்ட் பண்ணாங்க. அந்த பக்தியினுடைய சுரூபத்தை பகவான் இந்த அத்தியாயத்தில் சொல்லலாம். ஆரம்பத்துல பகவான் வார்த்தை இது இதம் துதே குஹ்யதமம். 32 வருஷம் வரவே இல்லைதான் வருது. இதான் முதல் ஸ்லோகம். இதம் துதே குஹ்யதமம் பிரபக்ஷ்யாம் ஞானசூயவே ஞானம் விஜ்ஞானசகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷதே சுபாத். 34 ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் வந்து 33 ஸ்லோகம் பாக்கி. இதம் துதே குஹ்யதமம். இதம் தூ. இப்போ ஒரு சொல்ல போற தூன்னு ஆரம்பிக்கிறான். இதுவோ என்றால் அர்ஜுனா என்ன இருக்கு தூணானது? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு டைப். இப்ப சொல்றது ரொம்ப ஸ்பெஷல். இது என்ன டாப் சீக்ரெட். இதம் துதே குஹ்யதமம். கவர்மெண்ட் டெல்லி அதுக்கு சொல்லுவான், சீக்ரெட் போட்டா அந்த ஃபைல் ஆத்துக்கு எடுத்து போகக்கூடாது. அதுல ஒண்ணுமே இருக்காது, லேட்டா வரக்கூடாது, தற்போது இருக்கும். அது சீக்ரெட் அந்த ஃபைல் மேல போட்டாலும் ஆத்துக்கு எடுத்து போகக்கூடாது. போயிட்டா பெரிய அஃபென்ஸ். கவர்மெண்ட் போடும். அதனால பொது போகாதெல்லாம் சீக்கிரட்ல ஒன்று ஃபீல் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அப்படி பத்திரமா அதை பார்த்துட்டு வருவாங்க. அப்படி அதனால பாகிஸ்தானுக்கு எல்லாம் தெரிஞ்சு பண்ண ஆபீசரா லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் பாகிஸ்தான் கூட்டு போட்டாங்க. அப்படி எல்லாம் கவர்மெண்ட் ஒரு கஷ்டம். இப்ப பகவான் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரம். இதம் துதே குஹ்யதம். இதுவரைக்கும் 8 அத்தியாயங்கள்ல சொன்னது வேற. இப்ப சொல்ல போது ரொம்ப சீக்கிரம் குஹ்யதமம். குஹ்யம்னா சாதாரண சீக்கிரம், அது பேசிவ். குஹ்யதரம் கம்பேரிட்டிவ். குஹ்யதமம் சூப்பர்லேட்டிவ். எது பேசிவ், எது கம்பேரிட்டிவ், எது சூப்பர்லேட்டிவ் கேட்டா, நான் கர்மயோகம் சொன்னேன் அப்படின்னா அது சீக்கிரம். அந்த கர்மயோகத்திலிருந்து ஞான யோகம் வந்து சொன்னேன் அப்படின்னா அது பெட்டர் சீக்கிரம். ஆகையினால குஹ்யதரம். இப்ப சொல்ல போற பக்தி யோகம் குஹ்யதமம். இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி நரசூயவே. இதை நான் உனக்கு பிரவக்ஷ்யாமி நன்கு சொல்ல போறேன். என்ன நினைச்சா நல்லா சொல்லி என்ன சொல்ல மாட்டோம்னு கேட்டா, ஆமா ஆடியன்ஸ் தான் உபன்யாசம். ஆடியன்ஸ் ஸ்ரத்தையா கேட்டா ஆச்சாரியர் சொல்லிதான் ஞாபகம் சொல்லுவோம். ஆடியன்ஸ் ஏனோ தானா ரிசப்ஷன் உபன்யாசம் தான் இருக்கு. கல்யாணத்துல மாமியில புடவை எங்க வாங்கினா அந்த மாமியை கேட்டு அவெல்லாம் பாத்துக்கிறார். அவன் ஆம்பளை எல்லாம் போய் டிஃபன் சாப்பிட்டே தீண்டு போயிடப்பட்டு போடாது. உபன்யாசம் என்ன பண்ணுவான், ஆச்சு போச்சு அனுமார் வந்தால் ஆயிடுச்சு பட்டாபிக்கை ஆயிடுச்சு போவேன். எப்ப சொல்லுவோம்னா ஆடியன்ஸுடைய அட்டென்ஷன் இருந்தாலும் சொல்லுவோம். அதனால அர்ஜுனை பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட அசூய இல்லை, அதனால வந்து சொல்றேன். அனசூயவே. ஏன் அனசூவான் அர்ஜுனுக்கு கிருஷ்ணனுக்கு அசூய வரும் அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன் என் பெருமையெல்லாம் சொல்ல பொழுது நீ முகத்துல என்ன கப்சா விடுறான்னு நினைக்கிறேன், என்ன பீலா விடுறா ரீ விடுறான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உனக்கு தகுந்த பவியத்தோடு இருக்கு. ஆகையினால எஷ்டமா பேசி பெருமாளுக்கே நமக்கு அசூய இருக்கும். அந்த அசூயினால்தான் கட்சிக்கார தலைவர்கள்லாம் என்ன சொல்றா, பெருமாள் பண்றது எனக்கு பண்ணுங்க. அதனால பெருமாளுக்கு 100 மாலை போட்டா எனக்கு 100 மாலை போடுவேன். தெரியாதமா எங்க ஆபீஸ்ல 16 மீட்டிங் போட்டோம்.
அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அங்கே ஒரு மந்திரி கிருஷ்ணசாமி ஒரு ஏடி இம்ப்ளிமெண்ட் ரொம்ப வேண்டிய டிமாண்ட் அடிக்கடி போய் அவர் வரையிருந்தார். அவர் வர போறாருன்னா எல்லா ஏற்பாடுக்கும் பதிலாக அங்கிருந்து நாளைக்கு எல்லாம் நடைபெறணும். ஒருத்தர் வந்தார், தூண்டு போட்டு கிட்ட வந்தார். சார் நீங்க தான் நடத்துறாமா? ஆமா. இதை வந்து நாளைக்கு மந்திரி வரார். ஆமா. அவருக்கு நாங்கள் 90 வட்டக்காரா இருக்கு, ஆளுக்கு ஒரு மாலை போடணும், போடணும் சந்தோஷம், நீதான் மாலை வாங்கணும். 90 மாலை அந்த மொத்த பட்ஜெட்ல அந்த பட்ஜெட்டுக்கு 90 மாலை காசு கிடையாது. 90 மாலைக்கு எங்க போகுது? 90 பேரும் மாலை போடுறாங்க அப்படின்னு புரியல. அங்க இருந்து ஒருத்தர் அதுல ஒருத்தர் நல்லவனா அவன் ரைஸ் பண்ணாங்க. என்னப்பா படுத்து 1 மாலைக்கு டான்ஸ் இல்லை, ஏன்பா படுத்துறது? நீங்க வேணாம் இல்லை, 5 மாலை வாங்க போகும். நான் ஒரு மாலையை போட்டவனே எடுத்து அந்த திருப்பி வாங்கி போடுறேன். நல்லவன் அப்படி அந்த மந்திரிக்கு இந்த மாலையே தகாதுங்க, எப்பயோ போட வேண்டியிருக்கு. நான் அசூயவே அவருக்கு அசூயதான் போடுவோம். அந்த பெருமாளுக்கு பண்ற உபச்சாரம் நீங்க பண்ணுங்க. பெருமாளுக்கு உள்ள அசூயினால இந்த மாலை இருக்கிற போட்டு கேட்க போறாங்க. ஆனா நீ என்கிட்ட அசூயை இல்லாமல் இந்த பெருமையெல்லாம் எனக்கு தகும் என்று ஒரு முகத்துல பார்க்கிறேன். அந்த முகத்துல அசூயனா என்னன்னா சுவாமி தேசியம் சாதிக்கிற அசூயனா என்ன அதுக்கப்புறம் சொல்லுவோம். இந்த இடத்துல பாஷ்யக்காரர் சாதிக்கிறது அசூயை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு அதுவே தெரியாது. அசூயனா என்ன? நாம அசூயோட இருக்கோம். ஆனா அசூயனா என்னன்னு அசூயை டிபெண்ட் பண்ணுறோம். அசூயனா என்ன? குணேஷு தோஷாவிஷ்கரண சித்தவருத்தி விசேஷோ கேசுயா தாற்பயத்திற்கு பொட்ட டக்குன்னு ஒண்ணு அனசூயவே எம்பெருமான அசூயாரகிதாய அசூய அவன் பாஷியார் தான் சொல்லுவார். ராமாஞ்சம் ரொம்ப கல்வி கொஞ்சம் தான் இது. அபிஸ்தா சுகம்பீரா ராமாஞ்ச முனைக்கிறா சுகப்பிரகாசிகர். சிவபிரகாசிகள் அம்மா தாய்ச்ச வாஷி வியாக்கியானம் நான் டாக்டர் என்னன்னு புரிவிட அவ்வளவு சுருக்கமாயிடும். அபிஸ்திருதா சுகம்பீரா அப்புறம் பார்த்து பார்த்தா ஒரு விஷயம் இருக்கு. அனசூயவேன்னு வியாக்கியம் அசூயி அப்படின்னு விட்டார் எதிர்பார்த்தார். அங்க ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்றார். மத்விஷயம் சகலேதர விதஜாதீயம் அபரிமித பிரகாரம் மாஹாத்யம் ஸ்ருத்வா ஏவமேவ பவதி இது மன்வானாய. அசூயை இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நான் என்னை பத்தி ஒரு கம்பட்டம் பண்ணி சொன்னேன்னாச்சுன்னா மத்விஷயம் என்னை பற்றியதான சகலேதர விசாதீதி விசஜாதி வேற யாருக்கும் இல்லாததான அபரிமித பிரகாரம் அளவற்றதான மகாத்மியம் மேன்மையை சுத்வா கேட்டுவிட்டு ஆரம்பித்தான்னு சொல்லிட்டுருக்கான். ஆபீஸ் போற கதை எனக்கு தெரியாதா? ஆபீஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இந்த ப்ராப்ளம் 4 இன்ட்ரெஸ்ட் வாங்கினேன் கேள்வி சொல்லலாம். எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் பண்ணிக்கலாம் எனக்கெல்லாம் தெரிஞ்சு. அந்த மாதிரி என் பெருமையை நான் சொன்ன பொழுது அத்தனையும் கேட்டுட்டு ஏவமேவ பவதி இது தகும் தகும் அப்படின்னு இருக்கிற நீ ஆகினாலும் உனக்கு சொல்றேன். இது எம்பெருமானார் வியாக்கியானம். இவ்வளவு தூரம் எம்பெருமான எழுதி ஜாஸ்தி அது எழுத மாட்டார். அவர் எழுதிட்டாரு இல்லையோ. இவ தேசிகன் சொல்ற சுவாமி தேசிகன் பாரு இது அசூயன்னா என்னன்னு சொல்லும்போது எம்பெருமான ஏன் ஒரு தூரம் தாய்ச்சாருன்னா முதல்ல அசூயன்னா என்னன்னு பண்ணணும். அசூய என்பது என்னன்னா குணேஷு தோஷாவிஷ்கரண சித்த விருத்தி ஒருத்தங்கிற நல்ல பிளஸ் பாயிண்ட்டுக்கே தோஷமா சொல்றதுதான் அசூயம். அந்த சுவாமி வேதனம் பண்ணா சொல்லுவான்னு சொன்னான். அறிவிச்சு ஒரு பாட்டு கூட தெரியாது. அதுக்கு இருக்கிறத வச்சுட்டு அத்தியனம் பண்றது அவ்வளவு கஷ்டம். எத்தனை வருஷம் அத்தியனம் பண்ணி அதனால அத்தியனம் பண்ண அந்த சுவாமிக்கு அத்தியனம் தெரியும்னு சொன்னா அது குணம். அதுதான் தெரியும். ஆழ்வார் பாட்டே தெரியாது. அது ஒரு ரோடு ஆகையினால இந்த ஆழ்வார் பாசம் 4000 சொல்லுவார். அவாவாட்ட ஒண்ணு வாழ்க்கையில் ஏகையவ கலையா விசுத்த எல்லாரும் தேசிக்கிறாங்க முடியாது. அவனத்தான் சர்வதந்திரம் சொல்றது. இதெல்லாம் ஏதோ ஒரு தந்திரத்தையாவது கொஞ்சம் இந்த தந்திரம் ட்ரிக் இல்லை. ஏதோ ஒரு சாஸ்திரத்தை லைஃப்ல அப்படிதான் முடியும். அதனால எவ்வளவு வாசிக்க முடியும்? அது மாதிரி பயன்படுத்த ஒருத்தர் குணம் இருந்தா அதே தோஷமா சொல்லுவோம். சொல்றா டெண்டுல்கர் எந்த மேட்ச் எல்லாம் செஞ்சுரி அடிக்கிறாலும் எல்லாத்தையும் தோத்து போயிடுவோம். அதே தோஷமா சொல்லிட்டா ஒண்ணு. அப்புறம் அவங்க 33 மேட்ச்ல ஜெயிச்சிருக்கீங்க அதான் ஜாஸ்தி. அப்புறம் அவங்க ஜாஸ்தி அந்த குணத்தையே தோஷமா சொல்லுவோம். ஒரே குணேஷு தோஷாவிஷ்கரண சித்தவருத்தி ஆத்துக்காரி பாவம் சீக்கிரமா காரியம் செய்யறது குணம். அதே சுத்த கருவி அதுல தோஷம். குணேஷு தோஷ ஆவிஷ்கரண சித்தவருத்தி விசேஷம்.
ஒருத்தருக்கு பிளஸ் பாயிண்டே மைனஸ் பாயிண்டா டிக்ளேர் பண்ற எண்ணம் இருக்கு, அதுக்குதான் அசூயைன்னு பெயர். ஆகையினால்தான் எம்பெருமான் கிட்ட அசூயை என்ன, எம்பெருமானுடைய குணங்களையே தோஷமா நினைக்கிறது. சொல்றா, கத்தினம் மெய்க்கிலும் மெய்க்க பெற்றான், காடுவாழ் சாதியுமாக பெற்றான், பத்தி உருளை யாப்பும் உண்டான், பாவிகள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும். நான் சேர கட்டலா பேசி வகைவிடாதே காலிகள் ஊழிய மழைகளுக்கு கொற்றக்குடையாக ஏற்றிருக்கிற கோவர்தனத்தை என்னை நாச்சியாக வந்தவன் ஆடு மேய்ச்சான், கட்டினம் மேய்க்கிலும் மேய்க்க பெற்றான். இது இடையர்கள் வீட்டுல வந்து போட்டுட்டான். அதே புறத்தை யசோத வெண்ணதின்னா உங்களோட கட்டிட்டான். அதை பார்த்து பாலிகள் ஏசகரை எங்க அப்பறன் அவர்தான் உங்களுக்கு அவருடைய குணமே சர்வேஸ்வராயிருந்து மாடு மேய்க்க வந்தாங்கிற குணத்தை ரசிக்கிறீங்க அப்படின்னு நாச்சியார் வருத்தப்படும். திருவள்ளுவர் சொல்ற, மாணவரும் நன் நோக்கி வைதேவி இன்றுடையா காணவனும் கல்லவர் போய் காடு வேண்டான் காணேடி. உங்க பெருமாள் காட்டுக்கு போறது அப்பா காட்சிக்குள்ளே விரட்டிட்டார். காட்டுக்கோடியவர் தானே உங்க பெருமாள் அப்படிங்கிறா. காணவரும் கல்லவர் போய் காடு வேண்ட பொன்னடிகள் மாணவர்தம் செஞ்சு வெள்ள வேண்டாம். அந்த திருவடி வித்தியாசம் என்ன திருவடியை தேவதையை தந்தரிச்சாலும் அந்த திருவடி அதை வச்சுட்டு தர்மத்தை ஸ்தாபிக்கிறா என் பெருமாள் காட்டுக்கு போனாலும் திருப்பி மேல் சொல்ற மாதிரி ஆழ்வார்கள் பதறணும். அந்த குணத்தையே தோஷமாக நினைப்பது அசூயை. ஆனால் நான் விபரீச்ச குணேஷு குணாத்தியவசாலே, அதுக்கு ஆப்போசிட் குணங்களை குணங்களாக இருக்கு. அந்த தன்மை உள்ளவனுக்கு தான் சாஸ்திரத்தை உபதேசிக்கணும். அசூயை உள்ளவனுக்கு சொல்லக்கூடாது. அதுக்காக அர்ஜுனா நீ அசூயற்றவனாக இருக்கிறாய், எனவே உனக்கு இதை சொல்றேன் அப்படின்னு பகவான் சொன்னான். அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சுவாமி தேசிகன் ஏதேனும் உபதேச யோக்கிய அயோக்கிய விபாகேன சிஷ்ய சிக்ஷணம் இருக்கணும். இந்த ஸ்லோகத்துல உள்ள அனசூயவே அப்படிங்கிறதுனால ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் நமக்கு பகவான் சொல்லியிருக்கார். அசூயப்பட்ட சிஷ்யனுக்கு சொல்லித்தரார். சில பேர் வந்து கேட்பா, சுவாமி உனக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியாது. அதாவது இன்ஜினியரிங் பற்றி ஒரு எழுதினார். ஒரு பெரிய வைத்தியர் இருந்தார் அந்த காலத்துல, அவர் பேர் மறந்து போச்சு. அந்த வைத்தியர் ஹரி அப்படின்னு ஸ்ரீஹரின்னு ஏதோ பேர். அவர் நாட்டு வைத்தியர் ரொம்ப கிடையாது. அவர் திருவள்ளூருக்கு போனார். ஐடிக்கர் இருந்தார். ஐடிக்கிட்ட போய் சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னார். நிறைய பேர் தான் கேட்பா, ஓ சந்தேகம் எனக்கு. அவர் ஐடிக்கர் என்ன சந்தேகம் போனார், யசோத கிருஷ்ணன் ஒரு ரோட கட்டினாடா, பயத்துல கட்டினாடா மாப்பிள்ளை வயசுல கட்டினாலா மாப்பிள்ளை கட்டினாலா எங்க கட்டினா நான் சொல்றாரு சுவாமி. அவர் அவிஸ்திரமா சொல்றாரு, முதலத்தான் கட்டினான், இடுப்புலதானே கட்டினான். ஆய்வார் எப்படி பண்றார், மத்துடைய அடியவன் கிளையவன் பிறர்களுக்கு அறிவித்தகன் மரமகள் திரும்பும் நம் அருந்தவர்கள் மத்துணு கலவந்த கலவில் உறவிடையா புண்டு எதிரம் உறவினோடு இணைந்திருந்தேன். உரத்துல கட்டினான். உரம்னா மார்பு, உதரம்னா வயது. வயத்துல கட்டினான்னு ரிஷிகள் கதை சொல்றா. தாமோதரன் பேரு அந்த சுவாமி சொல்றா. உங்க நம்மாழ்வார் மார்போடு கட்டினான்னு பாடி. அதான் சந்தேகம், மார்புல கட்டினாலும் வயசுல கட்டினாலும் ஏப்பா உனக்கு சந்தேகம் வருதுன்னு கேட்டார். இன்ஜினியர் கேட்டார். அந்த சுவாமி ஆழ்வாருக்கு பாட்டுக்காரு, கொஞ்சம் பார்த்துதான் பதில் சொல்லும். வேற ஒண்ணு பார்த்துதான் பதில் சொல்லும். சரி அப்படின்னா காரத்துக்கு திருவள்ளூர் வரலாறு வர கொஞ்சம் தூரம் போன உடனே உழைச்சு ஆத்தான் இந்த இது 23வது பாட்டு தானே. அண்ணா சொல்றது திருவள்ளூர் 23ஆம் பாட்டு. எத்தனை பகவத்கீதை காலக்ஷேபம் சாட்சி பேசி பேசிய அவர்கிட்ட டவுட் கேட்ட இதை பார்த்துதான் சொல்லணும்னு இருக்காரு. நாம இதை தப்பு பண்ணிடுவோம் யோசிச்சு பார்த்தாரு. திருப்பி போடணும் அது தெரிவிச்சார் சுவாமி தான். என்ன போயிட்டு ஒன்று செய்யலாம் அவதாரப்பட்டேன், என்ன சந்தேகம் கேட்டேன், குழப்பமா இருக்கு, கொஞ்சம் புரியா இருந்தது அப்படி கேட்க. இப்ப சொல்றேன், இப்ப சொல்றேன். உறவிடையா அப்படின்னா மார்போடு சேர்த்து கேட்டாலும் தாற்பயத்தை மார்புக்கு லட்சுமியும் சேர்த்து கட்டிட்டார். பெருமாள் பக்தர்கள் தன்னை கட்டும்போது தான் மட்டும் கட்டணும் இல்லை, குடும்பத்தோட கட்டணும். சாமியை மாட்டுப்படலாம் சொல்றேன், உங்க அம்மாவுக்கு நான் பண்ண மாட்டேன், எது உங்க அம்மாவுக்கு பண்ண உங்களுக்கு பண்றேன் அப்படின்னா என்ன கத்தவடி அப்போ அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு தான் இல்லை அவ்வளோ நாளைக்கு எனக்கு கேட்கிறேன். அப்படி இல்லையா, பெருமாள் ஒரு பக்தனுக்கு கஷ்டப்பட்டு தான் பட்டார்னா லட்சுமி நானும் கூட வரே வருவான்.
உம்ம பத்திரம் உம்ம பாட்டு எப்படியான ஜாலியா உட்காந்து நிகழ்ச்சி பூஜைக்கு உட்கார மாட்டான். ஆகையினால உறவினையா போட்டு குடும்பத்தோட வசப்பட்டான்னு சொல்றது மாது லட்சுமியோட சேர்ந்து கட்டுவிட்டான்னு அப்படின்னா அது தெரியாத பேருக்கு. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கணும், உனக்கு புரியாது, நீ புரிஞ்சு விட்ட புரியாத வழின்னு அர்த்தம் இருக்கு. உதரம்னா வயது, தமிழ்ல இடைக்கு ஒரு வார்த்தையை எழுத்து பாட்டு வருது. அதெல்லாம் உதர விடையா போட்டு பார்க்க வரவில்லை. சந்தோஷமா போயிட்டு அப்புறம் நினைச்சு பார்த்த ஆச்சாரியர்ல எப்படி கேட்கணும்னு தெரியாது. என்னால கேட்கணும், அப்படி கேட்கக்கூடாது. நம்ம அசூயப்பட்டது பெரிய விஷயம். ஆழ்வார் போயா பார்த்து சொல்ல விட்டாங்க. அது இல்லாம உங்ககிட்ட அந்த அசூயை இல்லாம இருக்கு. ஆகையினால உனக்கு சொல்றேன், இதே முக்கியத்துவமான விஷயத்த உனக்கு சொல்றேன். பிரவக்ஷியாமி அப்படிங்கிற பிரவக்ஷியாமின்னா என்ன, நன்கு சொல்றேன். அப்போ நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இல்ல நீ நல்ல சீஷனா இருக்குன்னு உனக்கு ஏற்றபடி சொல்ற. அதே பிரவக்ஷியாதுன்னா வசவசன்னு சொல்லல, லகு சுருக்கமா ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா சொல்றேன். 34 ஸ்லோகம் முடிச்சுடுறேன் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு ஸ்லோகமாக ஆகட்டும் பார்க்கிறேன். ஒரு ஸ்லோகம் ஆயிட்டனால உனக்கு இதை சொல்றேன். யஜ்ஞாத்வா இதை தெரிந்து கொண்டாயானால் அசுபான் மோட்சத்தே, இந்த சம்சார வாழ்க்கையில் நிச்சயம் விடுபடுவார். அது அசுபான்னு பகவான் சொல்லிடணும். அசுபம்னா என்னன்னு எம்பெருமான சொல்றேன். வித்ரே பிரம்மோபதேஷ்டே குரவே தெய்வதாய ஆத்யாய பிராபகாயாசு நமஸ்ரீதயே நமः. ஏஷ வை க்ளுப்தோ நாம யஜ்ஞः கல்பதே வை தத்ர பிரஜாப்ஜோ யோகக்ஷேமः யத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே ரிபும்